அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆற்றும் ஆட்டாமை அப்படின்னு ஒரு பாடம். ஸோ ஆற்றாமைன்றது உங்களுக்கு எதாவது வருது, ஈடு கொடுக்காம இருக்குதா? ஸோ அந்த மாதிரி ஆற்ற மாட்டாமை அப்படின்றது ஒரு நான் இன்டர்லாக்கிங் மாதிரியா? மாயை ஒரு ட்ராக் போட்டுருக்குன்னா அதில் நம்ம ஈடுபடாமல் வேற லைனுக்கு போகிற மாதிரியா? பாப்போமா? இப்பார் முதல் என் மூர்த்தம் அதாய் இலங்கும் கருணை என் கோவே தப்பாயின தீர்த்து என்னையும் முன் தடுத்து ஆட்கொண்ட தயாநிதியே எப்பால் அவரும் புகழ்ந்து ஏத்தும் இறைவா எல்லாம் வல்லோனே அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே. சரிங்களா? ஸோ எதுலாம் இது பண்ண மாட்டாரு. இப்பார் முதல் அப்படின்னா இந்த பாறைகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதானே? இந்த பாறையில் இருக்கிற இது உலோகங்களை அது கூடலாம் நம்ம தொடர்பு கொண்டு உலகம் மாதிரி நடத்திட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி உலகம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பல எண் மூர்த்தம் அழின்றது. அப்போ என்னன்னும் போது 8 திக்கிலும் இருக்கிற மாதிரி அந்த மூர்த்தம் அப்படின்னா அந்த நிலை உலகத்துக்கு ஏற்ற அந்தந்த பாறைகளும் அதோட மெட்டல்ஸ் அது எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன அட்டாமிக் கனெக்ஷனு அப்படின்றது நம்ம அது மாதிரி பல கனெக்ஷன் இருக்குது. கனெக்டிவிட்டிஸோட பல உலகம் இருக்குது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். என் மூர்த்தமதாய் இலங்கும் கருணை என் கோவே அப்படின்னும் போது இவர் கோவை பற்றி சொல்லிட்டுருக்காரு. கோவன்னும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது? கோட்டையிலையும் இருப்பார், கோவிலையும் இருப்பார் இல்லையா? ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கோ. சரிங்களா? ஸோ இன்னொரு நம்ம சயின்டிஃபிக்கில் கூட கோவன்றது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களும் அவங்களும் அப்படின்ற மாதிரி 2 பேர் கோஆப்ரேட்டிவ் அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி எங் கோவே அவங்க வளரோட கோஆப்ரேஷனில் இருந்தவர் இவரோட பாடியை எப்படி மாற்றிருக்காருன்னா அந்த யங் எல்லா இடத்துலையும் வந்து அவர் இதில் இருக்க முடியும். இது அதுன்னு சொல்ல முடியாமல் பொது அப்படின்னு இது சொல்லுவார், பொது சிறப்பு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவிட்டியில் இருக்கிறதால என் கோவே தப்பாயின தீர்த்து என்னையும் முன்தடுத்து ஆட்கொண்ட. இது வந்து நம்ம நித்யானந்தாவும் யூஸ் பண்ணுவார். கேள்விப்பட்டீங்களா? அவரோட இதில் அவர் உபசரிப்பார் இல்லையா அவங்களோட சீடர்களுக்கு பாடங்கள் நடத்தும் போது இதையும் தடுத்து ஆட்கொண்ட வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவாங்க. எதில் இருக்கும் இந்த வார்த்தை? சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த தடுத்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாரோட பேரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாநிதி பேரை சொல்லுங்க. சரிங்களா? அப்போ கடவுள் எந்த மாதிரியான ஃபார்ம்ல எடுத்துக்காருன்னு பார்த்தீங்கன்னா தயாவை காட்டுறவர். சரிங்களா? நிதியோட இப்போ நிதின்ற போது எங்கே கொண்டு போகுது? ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுற ஆளு அப்படின்னு வந்துருக்கு கடவுள். அப்படிதானே? ஃபைனான்ஸ் எதை வச்சு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தயாவை வச்சு, அந்த தயாவோட கரன்சி. சரிங்களா? ஸோ தயாவோட கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அரசு மாறக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்களா? ஃபைனான்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் வந்து உள்ள வரீங்களே. ஸோ அது எப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த தயாவோட இதை காட்ட ஆரம்பிச்சாரு அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ வந்து நம்ம தீர்க்க ஆரம்பிக்கிறோம். தீர்த்து எண்ணெயும் செலெக்ஷனு. சரிங்களா? எலெக்ஷனு அப்படி கூட வச்சுக்கலாம், செலெக்ஷன்னு சொல்லலாம். அப்படி தானே? எலெக்ஷன் யாருக்கிட்ட? பொதுக்கிட்ட நம்ம எலெக்ஷன் பண்ணுவோம்.
சிறப்பு வந்து செலெக்ஷன் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிதி இப்போ இருக்க நிதி அமைச்சரும் வந்து செலெக்ஷனில் வந்தவங்க தான், எலெக்ஷன் பண்ணி வந்தவங்க கிடையாது, அப்படி தானே. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏன்னா அந்த ரைட் விங்குக்கு அந்த பவர் இருக்கு இல்லையா இறக்கிறதுக்கு, அப்படி தானே. யார் வந்து ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இது மெஜாரிட்டியோட இதில். ஸோ கருணை தான் வந்து மெஜாரிட்டி அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. அதான் எல்லாத்துக்கும் ஆதி அந்த அதுவும் இருக்கு, அதுவும் இல்லாமல் கடந்திருக்குல்ல. ஸோ அதனால வந்து அதை நம்ம பொதுன்னு நம்ம சொல்லலாம், அப்படிதானே. ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் வந்து ரிலேஷன் பண்ணுது, சிறப்பாகவும் ரிலேட்டிவ் வச்சுக்குது, அப்படிதானே. ஸோ இதனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்? இலங்கும் கருணைன்ற அந்த தயைன்றது வந்து ஆதியிலேருந்தே இருக்கு. அது எந்த அளவுக்கு எடுத்து நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம செய்துட்ருக்கோன்றது தான் இங்கே முக்கியம். அதை தான் சொல்லி காமிக்கிறாரு ஐயா, சுட்டி காமிக்கிறாரு. நீங்கள் தயையை ஓரமாக மூளை முடுக்கில் வச்சுட்டு இன்னைக்கு செய்தாலும் செய்யலாம், இல்லை அடுத்த இடத்துல போய் அப்புறம் எப்படியோ பொறுமையாக நீ அன்பை மட்டும் பரிமாறிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கருணை எப்போ வந்துடும், அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா பழக்கம் பண்ணு. ஆனால் இந்த தப்பையும் நீ ஏற்றுக்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அது வேலைக்கே ஆகாதுன்ட்டாரு. எல்லா தயை தான் பிரதானம், தயை இல்லாமல் எதுவும் நீ சாதிக்க முடியாது. அதை வந்து அது மூலியமாக நீ போனீன்னா தான் அது நிறைவு பெறும் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு. அது ஓங்கும், அது நிலைக்கும், அது விரியும், எல்லாமும் அது மாறும்போது தான் நீ கடவுள்கிட்ட கிட்டையே நெருங்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து இந்த கோகிட்ட இருக்கிற நம்ம கோணையாக இருக்கும். ஆமாம், ஆனால் நம்ம வந்து கோவா மாறணும். ஆமாம், அப்படின்னா கோணையாக தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் ஆசை, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். குரங்கு பிடின்றாங்கல்ல, அந்த மாதிரி தேவையில்லாத இடத்துலலாம் குரங்கு பிடியா வச்சுக்கிட்டோம். எல்லாமே பரவாயில்லன்னு எல்லா தப்பும் என்ன சொன்னா கூட தடுத்தாட்டுன்னா இதை தடுக்கலையா? கடவுள் உங்க தலைமை உங்க கோவம் வந்து உங்களை ஈக்கிறவரை நீங்க தலைவனாவே காட்டுறீங்க, அதுதானே. தலைவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க காட்டுறீங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட இன்னும் இறக்கம் காட்டுறீங்களா? மாடங்கிட்டையும் சரி மனுஷங்கிட்டையும் சரி அங்கெல்லாம் காட்டணும் தானே. அங்க தடுத்து ஆட்கொள்ளலையா அவங்கள அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது தெரியுதுங்களா. அப்பதான் தயாநிதியோட பண்பு என்னன்னு நமக்கு நல்லா தெரியுது. சரிங்களா, எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம். அப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, நானே கேட்டிருக்கேன், பால் தயிர் வெண்ணெய் நெய்யின்னெல்லாம் அவர் சொல்றாரு, அகவல்லியே வருது, அப்போ அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரா? தேன் கொம்பு தேனுன்றாரு ஏதாவது சொல்றாரு இல்ல, அதெல்லாம் ஏன் அதெல்லாம் அப்படி சொல்றாருன்ற மாதிரின்னா அவங்க ஜாலியா இருக்காங்கல்ல அந்த ஆறுதல் வச்சுக்கிட்டு. யார் அதை பயன்படுத்துறாங்களோ, தேனீக்கள் பயன்படுத்துவாங்கல்ல, அவங்க ஹாப்பியா இல்ல. ஆமா, அதை எடுத்து நம்ம சாப்பிடணும்னு ஐயா சொல்லல. அது அதை முதல் புரிஞ்சுக்கணும்ப்பா நம்ம எல்லாம். அதே மாதிரி பால் வந்து அது கறக்கும் போது இது அந்த இதுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து நெய் வரைக்கும் சொல்றாருன்னா அது எத்தனை ப்ராசஸ், எப்படி போய் அது எவ்வளவு பதப்படுத்தி அது எவ்வளவு நாளைக்கு கெடாம இருக்கு, அந்த தன்மைக்கு போகணும்னு. அதே மாதிரி அதை கூட சொல்லியிருக்காங்க. இந்த சன்மார்க்கத்துல கூட இவர் வந்து சுத்த சன்மார்க்கத்தை பத்தி சன்மார்க்கத்தை பத்தி பேசுறாரு. அவங்களும் அது என்ன சொல்றாரு, அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களும் தான் சொல்றாங்க, பாலுக்குள்ள எப்படி ஒளிஞ்சிருக்குது, வெண்ணெய் ஒளிஞ்சிருக்குது, தயிர் ஒளிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, ரத்தம் ஒளிஞ்சிருக்குது, யாருமே சொல்லல. அதை நீ தான் சொல்ற, இந்த வீகனிசம் தான் சொல்றாங்க ரத்தம் ஒளிஞ்சிருக்குன்னு. அது யாருமே சொல்றதில்ல. இவங்களுக்கு பால் தயிர் மோர் வெண்ணெய் இது அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் தயாராகுது, அதெல்லாம் தான் பட்டர் என்ன சொல்லுவாங்க, அது பன்னீர், அப்புறம் என்ன அது கண்ணீர் தெரியாது, பன்னீர் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் தெரியாம அது நம்மளுக்கு உணவுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்தவங்கள. முதலாவது அது எத்தனை எது ஒளிஞ்சிருந்தாலும் அதுக்குள்ள நம்மளுக்கு நோயும் ஒளிஞ்சிருக்குதுன்றது அதை கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. அவ்வளோ மாயையில மாட்டி நிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாரும் பெருவெளிக்கு வரணும். அந்த வெட்டித்தனத்தெல்லாம் நான் என்ன சொல்றேன்,
அப்படியே கேட்பாங்க நம்மளை, கேள்வி மேலே கேள்வி கேட்பு அப்படியே நம்மளை உணுக்குவாங்க. எப்படின்னா, அதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கெல்லாம் நோய் நொடி வராதா, எங்களுக்கு மட்டும்தான் நோய் நொடி வருமானு. அப்போ நீ சத்துன்னு சாப்பிட்டு நோய் நொடி ஆகி அப்புறம் டாக்டர் ஆவாங்க. நோய் நொடி வந்து டாக்டர்கிட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவன் டைமையும் வேஸ்ட் பண்ணி உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி எல்லாரையும் சிக்கலில் மாட்ட வச்சு அவதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு போகிறது. நீ காய்கறி ஆகாரம் இருக்கிறது மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டு பழம் பட்சணம் ஏதோ அது கூட குறிப்பிட்ட பழ பட்சணம் தான் சாப்பிடணும். மற்றதெல்லாம் சாப்பிட்டா லங்ஸில் நீர் கோத்துக்கும், அது பின்னாடி பாதிப்பு. சத்துன்றாங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியும் இல்லாமல் இருக்காங்க. இப்போல்லாம் எல்லாருக்கும் லங்ஸில் நீர் கோத்துக்குது. எத்தனையோ பேர், நான் எங்கள் அம்மா அட்மிட்டில் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு நான் எங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எவ்வளவோ நிறைய இருக்குது. எதையும் தெரிஞ்சுக்காமல் கண்மூடித்தனமாக கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சத்துன்னு. உண்மையான சத்து எங்கே இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குது. உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுட்டா தான் சத்து வரும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ உணவுன்னு எல்லாத்தையுமே உணவாக பார்க்க வேண்டியது. எதை உணவாக உட்கொண்டா யாருக்குமே ஆபத்து வராது, யாருக்குமே நஷ்டம் ஏற்படாது, நம்மளுக்கும் நல்லது நடக்கும். அப்படி பார்த்து நம்ம உணர்ந்து உணவை சாப்பிட்டோம்னா எல்லாருக்கும் நன்மையாக அமையும். அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்றோம், ஆசைக்கு சாப்பிட்றோம், அப்புறம் சத்து வந்துடும்ன்ட்டு பேராசையால் சாப்பிட்றோம், சுவைக்காக சாப்பிட்றோம், அப்புறம் திணிப்பு. ஏதோ ஒன்று, நீ பசியாக இருப்ப, சாப்பிடு உனக்கு சத்து வரும்னு இப்படியெல்லாம் எதேதோ சொல்லி எது ஒன்றும் கண்ணாமண்ணான்னு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம திருத்தக்கிட்டாவே நம்ம நல்லா இருப்போம். இதால் சத்து அதால் சத்துன்னு எதையும் இம்சை பண்ணாமல் இருந்தாலே 6லேயும் சாவு 100லேயும் சாவுன்ற மாதிரி சாவு. நல்லா சாப்பிட்றவனும் செத்து தான் போகிறான், சாப்பிடாதவனும் செத்து தான் போகிறான். நடுநிலையில் பார்த்து எதை எப்படி பண்ணும், யாரையும் துன்புறுத்தாமல் இருந்தாலே போதுன்ற நிலைமைக்கு வந்தாலே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம், திருப்தி பண்ணலாம்ப்பா. அதான் உண்மையான ஜொலிப்பு ஜோதின்னு நான் நம்புகிறேன். அது பண்ணாலே அடுத்தடுத்த கட்டம் அவரு ப்ராசஸ் பண்ணிப்பார் கடவுள். ஆமாம். எப்பா அவருக்கும் புகழ்ந்து ஏத்தும் போது பால் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆண் பால் இருந்தாலும் பரவாயில்ல, பெண் பால் இருந்தாலும் பரவாயில்ல, அழியாதலும் பரவாயில்ல, ஒளியையும் வெளியையும் யார் கொடுக்குறா? புகழ்ந்து ஏத்தும் இறைவா. இவர் தான் அந்த இறைத்தன்மை. சரிங்களா? எல்லா வல்லவனே அவர்கிட்ட இல்லாத ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்பா அரசே அழியும் போது இவரோட பால் வந்து அப்பா இப்பால் கிடையாது. சரிங்களா? லோக்கல்ல இருக்கவங்க வச்சிருக்க மாதிரி இல்லை, அது ஸ்பெஷலான ஒரு இது எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதில்ல. அப்பா அப்பாலவரும் புகழ்ந்து ஏத்தும். சரிங்களா? அப்போ ஸ்பெஷலாக இருக்கிறவங்க யாராரு? நம்ம வந்து புணர்ச்சியோட இதில் வரும்ல, நம்ம பாலினம். பட் அந்த பால் வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த பக்ஷம். சரிங்களா? அது வேற பக்ஷம். சரிங்களா? ஸோ அவங்க இருக்கலாம் சம்பு. சரிங்களா? அந்த லெவல்ஸில் போகும்போது அவங்களும் புகழ்ந்து ஏத்தும் இறைவா அப்படின்னும் போது பரம்பரை கடக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வல்லவனே, அப்பா அரசே. அப்போ அரசுன்னும் போது இந்த பரம்பரை அரசா, அந்த இவங்க மாயா சித்தர்கள்லாம் நம்ம படித்த மெத்தடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. இனிச்சிறிதும் ஆற்ற மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அரசை இவர் மாத்திட்டாரு. உன் அரசு இப்படி நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிருக்காங்களே, அது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி. நான் வந்து அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு அந்த கமாண்டை வந்து எனக்கு இறக்கு அப்படின்றது. கண்டாயே எம்மே தகவும் உடையவர் தம் இதயத்து அமர்ந்த இறைவனே. எம்மே தகம்னா பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்றவங்க அது மாதிரி தானே. உடையவர் தம் இதயத்து அமர்ந்த இறைவனே. அப்போ இறைவன்றது ஒரு பெரிய சப்ளை செயின். சரிங்களா? பெரிய நெட்வொர்க்ல இருக்கிறவரு, அது கேப்டனு. இம்மே தண்ணி அப்படின்னும் போது இந்த லெவல்ஸ்ல உலக லெவல்ஸ்ல எடுத்து வரும்போது என்னை வருவித்திட்ட கருணை எம்மானே. அப்போ மான் வந்து அவர் என்னடா இங்கெல்லாம் வந்தால் எப்படி பொழைச்சி வெளியே போகிறது? சரிங்களா? அவ்வளோ ஈஸி கிடையாது. இல்லை, லாக் ஆகிடும். ஒரு தடவை வேண்டாம் லாக் ஆகிடும்.
இங்கே இருந்து இங்கே வந்து நம்ம ஸ்மாக் போட்டுகிட்டே இருக்கும், வலி தாங்க முடியாமல் நம்ம வேதனையில் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி. அந்த மாதிரி வாழ்ந்துருந்த லெவல்ஸில் இம்மேதி என்னை வருவித்திட்ட கருணை எம்மானே. அப்போது கருணை வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட எல்லா லெவல்ஸையும் அவரால் கூற முடியுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ஸ் லெவலில் ஹையாக இருந்ததுக்கு என்னது எம்மானே கோடுமனவா முடிஞ்சா கருணை எம்மானேன்ற மாதிரி கோடு மன பேய் குரங்காட்டம் எது வருது அடுத்த பாட்டு போயிடுச்சு. ஸோ அது அதோட நிற்கிது கருணை எம்மானேன்ற மாதிரி அந்த இது கருணை வரைக்கும் நமக்கு தெரியணும். ஸோ அதோட கருணை தான் பிரதான் வந்து இன்னும் கொஞ்சம் வரைக்கும் போல இருக்கு அதோட இது. பட் இந்த இதில் பிரிண்ட்ல வரல போல இருக்கு, கரைச்சா நம்ம அப்புறம் பார்ப்போம். அதனால அதுக்கு எம்மானன்ற அந்த வார்த்தையை பற்றி நல்லா பார்த்துக்குவோம். ஏன்னா இறங்கி திருப்பி ஜம்ப் ஆகணும். பவுன்சிங் லெவல்ஸ். பேங்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, வெடிப்புன்னுவாங்க. அந்த வெப்பத்துக்கும் வெளிச்சத்துக்கும் காரணம் வெடிப்புன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் இதில் வந்து பவுன்ஸு அப்படின்னும் போது நம்ம எங்கே கூட்டு போனால் கரு பிடிச்சா வெடிக்க வந்து எல்லாம் இது பண்ணவும் தேவையில்ல. அதோட காணா போயிட்டது ஒரு லெவல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆக தேவையில்ல. ஜென்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கலாம்ல கரு பிடிச்சா, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்மானேன்ற மாதிரி வள்ளலாருக்கும் கரு பிடிச்சிச்சு. கருணைன்ற அந்த வார்த்தை பாருங்க, கரு பிடிச்சி அவர் எங்கேயுமே வந்து மாட்டவே இல்லை, சிக்காத ஒரு இது ஸ்டைல் இருக்குங்களா. ஸோ வெப்பார் உள்ள கலக்கும் எல்லாம் இற்றை பொழுதே விளக்கி ஒழித்து இப்பாரிடை என் கருத்து இன் வண்ணம் எல்லாம் விரைவின் ஈந்தருள்க ஒப்பால் உரைத்ததன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே. ஸோ வெப்பாருன்னும் போது உங்களுக்கு என்ன தெரியும்? பாருன்னும் போது ஒரு பாதை குறிக்கிற மாதிரி, வெப்பாருன்னும் போது அந்த வல்குணம்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த இது கொழுந்து விட்டு இதாக இல்லை எரிமலை, அந்த மாதிரி உள்ள கலக்கம்ன்னும் போது கடவுள் கூட கலக்கும் போது எப்படி இருக்கும்? வெப்பார் இருக்குமா? வேகா கால்னு சொல்லுவார்ல, கேள்விப்பட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கால் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான தென்றல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சொகுசான ஒரு சிஸ்டம் இருக்குமே தவிர அந்த இது இருக்காது அப்படின்னு. டிஸ்டர்பன்சஸ், கலங்கியதுன்னா கிளியரிட்டி இருக்காது இல்லையா? இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். ஆனால் அந்த வந்து இற்றை பொழுதே விலக்கிட்டாருன்னா நீக்கிட்டாருன்னா சரிங்களா? எது ரொம்ப என்னை வந்து டவுட் அடைய வைக்கிறதோ, கடவுள் கூட சேர்க்க விடாம எனக்கு கனெக்டிவிட்டி இருந்து நிறைய பேர் நம்ம அப்படிதானே மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படிதானே நினச்சிக்கிட்டு இப்படியும் அப்படியே தடுமாறிக்கிட்டு இதே போதும், எங்க நம்மளால முடியும், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், இப்படியே தானே தடுமாற்றத்துலேயே தானே இருக்கோம். இப்போ உண்மையான கடவுள்கிட்ட நம்ம போயிட்டு இருந்தா ஏன் நம்மளுக்கு தடுமாற்றம் வருது? உண்மையாக நம்ம நல்லவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லதாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒழிய நல்லதாக நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த செய்யும் போது தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட கரெக்டாக போக முடியும். இல்லாட்டி நடிப்புலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறார். இல்லை, கடவுளோட பங்கு இருக்குது, அவர் வரணும். அதான்ப்பா உண்மையான நடிப்பு. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அது உண்மையாக நம்ம செய்துக்கிட்டு இருக்கணுமே. அதுக்குள்ளே நம்மளே இன்னொரு ரோலை மாற்றிக்கிறோமே நம்மளுக்கு நாமளே.
அவர் நம்மளுக்கு என்ன ரோல் செய்ய வச்சாரோ அதில் நியாய தர்மமாக நம்ம கரெக்டாக செய்தால் தான் அந்த ரோல் வந்து அது கரெக்டாக நம்ம செய்து முடித்தோன்னு அர்த்தம். நம்ம தான் அதுக்குள்ளே நிறைய நம்மளே திருட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒன்று சிக்கல்லையே போய் மாட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோமே. நம்ம அதில் ஏதாச்சும் ஒரு சிலுமிஷம் வேலை பண்ணும் போது தான் அது திரும்பி திரும்பி பாவ செயலில் போய் கொண்டுட்டு போய் அதுதான் தயவு வச்சு மீண்டு வாங்கன்றாரு. உள்ள கலக்கம் நம்மளால கை எங்கெல்லாம் வைக்க முடியும், உள்ளத்துல கை வைக்க முடியுமா உங்களால? வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அது கலங்கிருச்சுன்னா அது எப்படி நீங்க நீக்க முடியும்? இற்றை பொழுதே விலக்கி ஒழித்து அப்படின்னு ஒரு 2 சொல்றாரு. அதுக்குதான் கடவுள் பக்தி வேணும். கடவுளை நம்ம நெருங்கும் போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்களும் நல்லதே வரும். நம்ம மாயத்துல போய் மாட்டிக்கிட்டு போகத்துல போய் மாட்டிக்கிட்டு அதோடயே தான் நம்ம பிணைப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கலக்கத்துல தெரியுங்களா உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான கலக்கம்ன்றது இன்னும் சொல்லி பார்ப்போம். சமயம் மத அந்த இது சாத்திர இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாத்திரம் சமுதாயம் சடங்கு இதுன்னா இதுல கலக்கம் தான் வருது. இது செய்தா நல்லதா நடக்குமா, செய்யலைன்னா தப்பு நடந்துருமா இப்படின்ற அந்த கலக்கத்திலே ஓட்டிடுறோம் ஒழிய தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சு செய்யாமல் நம்ம இது ஒரு மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டே கிடக்குறோம், கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சாந்த நிலைக்கே வர மாட்டேன்றோம், கொந்தளிப்பு நிலைமையிலேயே இருக்கும் தேவையில்லாம. ஆமா, அந்த எவ்வளவு கலக்கம் பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இற்றை பொழுதே விலக்கி ஒழித்து அந்த மாதிரி வார்த்தைலாம் வருது. அதெல்லாம் இல்லை காணாம போயிடும். எனக்கு டெர்மினேஷன் கரெக்ட் தான் ஐயா, நல்லா சொல்றாரு. ஆமா, ஜெர்மினேட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா தானே அது கடவுள் வழிபாடா இருக்கும். ஏதோ ஒன்று செய்யலாம், ஏதோ ஒன்று நடக்கும், இது போதும் எங்களுக்கு. எல்லாருமே அப்படிதான். எனக்கு பயமா இருக்கு கடவுள் வழிபாடு அதெல்லாம். அப்படியே ஆதியிலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பழக்க தோஷம் அது செய்துட்டு வந்துட்டோமா. இப்போ திடீர்னு நாங்கள் எங்களால் விட முடியாது, அதெல்லாம் உட்கார தெய்வம் எங்களுக்கு தண்டிச்சிடும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு மதத்தாரன் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மற்றதெல்லாம் சாத்தான், நீங்கள் இப்படி கும்பிடுங்க, இப்படி கும்பிட்டா நான் மாமிசம் கூட சாப்பிட்லாம், அதெல்லாம் பாவமே வந்து சேராது, எல்லாம் ரத்தத்தில் கழுவிடுவாங்கன்னு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பொறுமையாக அடித்து கொண்டுட்டா தப்பே வராது, தெய்வம் மன்னிச்சிருவாருன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஐயோ இது பழக்க தோஷத்தில் எங்களெல்லாம் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு செய்தால் போதும், இதுக்கு மேலெல்லாம் செய்ய முடியாது, இதை செய்யாமல் விட்டுட்டா எங்களுக்கு பாவம் வந்து ஒட்டிக்கணும், இவ்வளோ மூட நம்பிக்கையில் இப்படி போகிறது. எல்லாம் மொத்தத்தில் மூட நம்பிக்கை தான், முட்டாள்தனம் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்து செய்து எல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரண்பாடாக நடந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தான் உண்மையாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து கடவுள் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு திட்டத்தை இல்லைங்களா? விகனிசமும் வளனிசமுன்ற மாதிரி உங்களுக்கு அருமையான ஸ்டெப்ஸ் எனக்கு எப்போ வந்துச்சோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சோயா மில்க்லாம் குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த அப்புறமேட்டு அதை எடுத்து காட்டுது, ஏன் இதில் உனக்கு ஈடுபாடு காட்ட மாட்டியா? அந்த ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கும்போது எனக்கு நிறைய அந்த இது தெரியுது சரிங்களா, நிறைய பாதைகள், நிறைய ட்ராக்ஸு. அன்னைக்கு கூட அந்த இதில் மைசூர் பாக்கு வச்சு கொடுத்தாங்க சாப்பாட்டில். பெங்களூரில் அந்த மிருகத்துனா அது என்ன கலந்துக்கிட்டோம், அனிமல் மார்ச்சா? ஆமாம், அந்த மாதிரி அங்கே கலந்துக்கும் போது மைசூர் பாக்கு, புலாவ், எல்லாம் வெஜிடபிள் புலாவெல்லாம் செய்து கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க அங்கே வந்தவங்களுக்கு. அது சாப்பிட்டு நல்லா சுவையாக எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா தானே இருந்தது. அதில் நெய் எல்லாம் அந்த மாட்டு நெய்யெல்லாம் சேர்த்துருக்காங்க, மிருகத்தோட நெய்யா சேர்த்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே சுவையாக நல்லா. சுவை வந்து காய்கறிலையும் இயற்கையாக இந்த இம்சை செய்யாமல் ஏதோ குடிக்க வெட்டாம இருக்கிறது. இதுல எப்படி உயிரின்றது உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மாற்றுக்கு வரணும். மாற்றுக்கு வந்துட்டு அப்புறமேட்டு மாற்றறியா பொண்ணு. அதான் சரிங்களா, எனக்கு வந்து எப்படின்னா மாற்றறியா பொண்ணு உள்ளர வந்துட்டு எனக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி சரிங்களா. அதனால எனக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டதால ஒரு லெவல்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ஊற்றே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிதானே? அந்த இது நீளம் ஆமா, தடுமாற்றம் இல்லாத நல்ல ஒரு மனசு. ஆமா, ஒரு இம்சை இது பண்ணாம நல்ல ஒரு இதா இருந்தா போதும். நல்ல ஒரு நிம்மதி இருக்குல்ல.
ஆமாம், நல்லா ஒரு கடவுள் சொன்ன வழிக்கு நம்ம நடக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் வந்து ஆனந்தம். அதான் தீஞ்சு நீரோடைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பொங்கலே வர வச்சுட்டு. ஆமாம் ஆமாம், ரொம்ப காலதாமதம். ஆமாம் ஆமாம், யாருமே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. நம்ம போய் நிம்மதியாக கடவுள்கிட்ட வந்து எல்லாம் அங்கெல்லாம் போய் வச்சு வச்சு பெருசாக என்ன இது பண்ணுறாங்க, எல்லாம் முட்டாள்தனமாக தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து 4 பேருக்கு அப்படியே சமைச்சு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து சும்மா மூட நம்பிக்கை கற்றுக் கொடுக்காம அவங்கவுங்க நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக போட்டோம் வெள்ளாட்டட்டும், அபிஷேகம் பண்ணட்டும், பூமாலை அலங்காரம் பண்ணட்டும். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வேலைன்னு ஓடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சரி ஏதோ ஒரு நாள் பொழுது கழிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதெல்லாம் தேவையில்லைன்றது நம்ம அறிவுக்கு நல்லா விளங்கிக்கணும். இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துக்கிட்டு அதுவும் அப்போத்துக்கும் கூட சண்டை சச்சரவெல்லாம் வரக்கூடாது. ஒரு குடும்பத்தில் 30-20 பேர் உட்காந்துக்கின்னு எல்லாம் நையாம்பையான்னு சண்டை போட்டுக்கூடாது. எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக குடும்பத்துலேருந்து போகணும். எல்லாமே ஒன்றா சாமி கும்பிடணும். அங்கே பொறுமையை கடைப்பிடிக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்த விஷயத்தெல்லாம் அதுதான் தெய்வ வழிபாடு. எவ்வளோ தப்பான செயல்னு இப்போ இப்போ இவங்களெல்லாம் நல்லா கேட்பேன் நான். போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ல, அப்பயே நல்லா இவங்கெல்லாம் புரிஞ்சுட்டு நல்லா வரணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். இதெல்லாம் இத்தனை பாத்திரம் பண்றோம் விலைக்கு இதை சுத்தம் பண்ணி அதெல்லாம் சுத்தத்துக்கு தேக சுத்தத்துக்காக கொடுத்தாங்க ஒழிய கடவுளை அடையிறதுக்கு வழி அது கிடையாது. இனிய வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமே சுகாதாரமே சுத்தம்தான் சுகாதாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்படுத்தினது போய் கடவுள் வழிபாடுன்னு முட்டாள்தனமாக நம்ம சொல்லிக்கிட்டு அசிங்கமாக நம்ம வந்து இதுதான் கடவுள் வழிபாடுன்னா கருணை தான் கடவுள் வழிபாடாக இருக்க முடியும் ஒழிய நம்ம போய் சும்மா இந்த சுத்த பத்தம் ஒரு நாள் 4 நாள் சாப்பிட்டு 4வது நாள் உலகத்துல நம்ம வந்து அழுக்கு கலக்கம்லாம் நீக்கி ஆமா அதுக்கு தான் கடவுள் வந்து செயல்படுத்துறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம சொல்றேன். ஒரு சும்மா அடிப்படையா ஏதோ ஒன்று சின்னதுக்கு வந்ததையே முழுமையா இதுதான் எந்த அளவுக்கு நம்மளால நம்ம வந்து குரங்குதான் நல்லா பல்டி அடிக்கிறவங்க. நம்ம அந்த இதுல ஒரு கிளைய பிடிச்சி நல்லா உருளி விளையாண்டுறவங்க தெரியுங்களா. இதனால நம்ம என்ன பண்றது அருள்ன்றதால நம்ம என்ன பண்றோம், அது இன்னும் நம்ம வந்து நல்லா ஹை ஜம்ப் மான் மாதிரி ஆயிட முடியல போக சரிங்களா. அதனால இப்போ எல்லாம் ஃபோனை வச்சு நோண்டின்னு விஞ்ஞானபூர்வமாக இவ்வளோ இதை வந்து இந்த அழிஞ்சு போகக்கூடிய இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். கடவுள்கிட்ட போகிறதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்காமல் அலட்சியப்படுத்திட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டுலாம் செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இதை சொல்லலைனாலும் இது வந்து கடவுள் குற்றமாயிடும்ன்ட்டு வேற பயந்தாங்குழித்தனமாக நடுங்கிக்கிட்டு இருக்கோம். தப்பு செய்யறதுக்கு தான் பயப்படணும் ஒழி நல்லது செய்யறதுக்கு ஏன் பயப்படணும். நிறையா பேர் இந்த மாதிரி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம். இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும். அந்த ஒரு மதத்துலேருந்து ஒரு மதம் ஜம்ப் பண்ணுறதுக்கும் அப்படி தான் ஓடிடுறாங்க. ஐயோ இங்கே தெய்வ குத்தம் ஆகிடும்னு சொல்லிட்டு டபால்னு அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே போய் தப்பு மேலே தப்பு செய்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் நல்லதையும் விட்டுட்டு தப்பு மேலே தப்பு செய்து நாட்டையே குட்டிச்சவராக்கிடுறாங்க, உலகத்தையே குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் செய்யாமல் எல்லாருமே நல்லவங்களா எது நல்லதுன்னு நல்ல தெளிவாக முடிவெடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். அது பிரதான எது கிடைக்கலன்னா அது முடிவெடுக்க முடியலன்னா முடிவு ஏன் சத்விசாரணை நல்லா கடவுளை தான் அருட்பெருஞ்சோதி கடவுளை பற்றி தெரிலன்னா ஒரு வீகனிசம்லையாவது சேரணும்ல. எதை பற்றியும் தெரிலன்னா அப்புறம் இருக்கிறத வேஸ்ட் இல்லை. உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சது? எனக்கு கடவுள் வேணும்னு நினச்சேன். அதனால் கடவுள் அருள் கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ சுட்டி காமிக்கிறார். நல்லதுக்கு நம்ம நினைக்கும் போது நல்லதே ஒரு பெருசாக நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய அப்படியே பழக்கத்துக்கு வந்து நல்லா அதுலேருந்து நம்ம வந்ததும் இப்போ கடவுள் எனக்கு வேணும்னு சொன்னதும் கடவுள் உண்மையாக எங்கே இருக்காரோ அதை கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டார். ஸோ அதான் வந்து இந்த மேட்டுக்குப்பம் தான் கடவுள் இருக்கிற இடம். அவர் தான் பிரதானம், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணைன்னு கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டார். ஸோ அதான் வந்து நம்மளுக்கு என்ன வருது,
இற்றை பொழுது விலக்கி நல்லா ஒழித்து அங்க வாங்க. பாரிடை எல்லாரும் செய்யற அந்த இதோட கோடி கோடி பங்கு நிறைய கொடுக்குற இடம் அதுன்னு சொல்றாரு. ஸோ அந்த பாரிடை அப்படின்ட்டு பார்வதிபுரம் மட்டும் இல்லாம நல்லதெல்லாம் அந்த பார் வந்து என்ன ஆயிடுச்சு, இடை என் கருத்தின் மண். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ இதெல்லாம் இந்த கருத்து நீ எப்படி உண்மையா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிதானே, யாரும் மாட்டி கூட நடக்கும் அது மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும், கருத்தின் மண்ணும் எல்லாம் விரைவு அதான் வந்து எனக்கு வள்ளலார் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல விரைவு பற்றி எனக்கு ரொம்ப நாட்டம். ட்ரெயின்ஸ் வந்து வேகம் எடுக்கிறது வந்து அது ஏதோ இது இருந்தாலும் அப்படியே ஃபாஸ்ட்டாக செய்து இது பண்ணுன்ற தான் இருக்கு. வள்ளலாரே வந்து ஒரு பாடத்தில் வந்து அடிச்சு ஓட்டக்கூடாது அப்படின்னு வண்டியை அடிச்சுள்ளார் சரிங்களா. அது வந்து எந்த மாதிரியான வண்டி, ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டணும் சரிங்களா. வேகம் சில ரோடெல்லாம் வேகமாக ஓட்டினா ஆபத்து நடந்தது. ஸோ அது ரோடுக்கு ஏற்ற மாதிரி கியர்ஸை வந்து நம்ம சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம். அதான் 5 கியரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இனிமையான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ஆபத்தான ரோடு வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு எல்லா இடத்துலையும் அறிவை பயன்படுத்தியிருக்கார் பாரு அவர். எந்த அளவுக்கு அறிவு தான் வந்து ஆற்றல்ல மேலோங்க வைக்கும். அந்த ரிஸ்க்கு அதிகம் சரிங்களா. ரிஸ்க் ஏற்ற பயனும் உண்டு சரிங்களா, உங்களுக்கு ஏற்ற அது ரிவார்டும் உண்டு. ஸோ அது கரெக்டான எவ்வித தந்திரம் மாதிரி நீங்கள் பண்ணி அந்த ரிவார்டை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கரன்சி இப்போ மிருக இம்சை கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது இதுனா. அப்போ அந்த நாள் ஆட்டு வச்சு மாட்டு வண்டியும் குதிரை வண்டியில தானே போனாங்கப்பா. அதெல்லாம் தான் மாறிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ கடவுள் வந்து புதுல வந்து உங்களுக்கு என்ன பண்றாருன்னா அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் மாறிடணும்ல. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அறிவியல் எதுவும் பண்ணல அப்படின்னு நான் ரிக்ஷால எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க ஊர்ல கேஜிஎஃப்ல எல்லாம் நான் ரிக்ஷா பார்த்தது இல்லை. குதிரை வண்டி பார்த்துருக்கேன். டெல்லியெல்லாம் அப்போ நான் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து கேஜிஎஃப்ல ரிக்ஷா பார்த்ததில்லை. ஆனால் வந்து குதிரை வண்டி உண்டு, மாட்டு வண்டி உண்டு. அதில் வந்து ஆசையாக ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிட்டு போவோம். குதிரை வண்டி இந்த காசு கொடுத்தா ஒரு 4-5 பேர் உட்கார வச்சு குதிரை வண்டி போவோம். அது இப்போ எப்படி ஷேர் ஆட்டோவோ அந்த மாதிரி அதில் எவ்வளோ சில்லறை வாங்கிக்கிட்டு இட்டுன்னு போய் விட்டுருவாங்க. அவங்க ஒரு இடத்துல நிற்க வச்சு விட்டு போவாங்கன்னு வச்சுக்கோ. மாட்டு வண்டியில் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் நாங்கள் ஏறி எங்கள் சொந்தக்காரவங்க கூட 2 பேர் மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க. அவங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. எங்கள் வீட்டை தாண்டி தான் போவாங்க. அதில் ஏறி உட்காந்துட்டு போவாங்க. சரக்கு வண்டி மாதிரி இப்போ வந்து ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ராக்கை வந்து இப்போதைக்கு சரக்கு வண்டி மட்டும் தான் ஓடுது அனிமல் சொல்லலாம்ல. அந்த மாதிரி அனிமல்ஸை வந்து இப்போ சரக்கு வண்டி அதிகமாக ஓட்டுறாங்க சரிங்களா. அனிமல் குரூவாலிட்டி இப்போ வந்து அவங்க கன்வென்ஸில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்கள் மனுஷங்களை வச்சு ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வந்திருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு காலத்தில் அந்த சரக்கு சிஸ்டத்தையும் வந்து இறக்கிடுவாங்க சரிங்களா. இப்போ வந்து மேலெல்லாம் ஓட்டுறாங்க. ஆனால் இதில் நம்மளே ஓட்டுருக்கோம்ல, எங்கே மலையில ஏறணும்னு சொல்லிட்டு நம்ம ஏறணுமே மிருகத்து. ஆமா காசியில வந்து சில பழைய இடத்துல வந்து டூரிசம் பிளேஸ்ல வந்து இது ஒரு பாப்புலர். கேதார்நாத்ல அங்க ஏறும் போது குதிரையில 14 கிலோமீட்டர் ஏதோ சொல்றாங்க. அங்க அந்த இதுல எல்லாம் ஏறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு என் கருத்தின் வண்ணம் அதான் கருத்தின் வண்ணம் பாருங்க. கடவுள் வந்து அதை நினைக்க வைப்பாரு. கேதார்நாத்ல என்னை ஏத்தி என்னை வந்து அந்த இதுல கடவுளை பாக்குறனோ இல்லையோ அந்த கருணை அடிக்கிறாங்கல்ல, என்னால ஏத்துக்க முடியல. அவங்களுக்காக ஒரு இது ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கணும், ஒரு நீதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அடியும் ஒரு இது கபிராக அடியும் அந்த வார்த்தைலாம் எனக்கு அப்படியே ஸ்டோர் ஆகுது சரிங்களா. நாங்க போன குதிரையிலலாம் ரொம்ப யாரும் அடிக்கல. ஆனா அவங்க நல்லா பழக்கி வச்சிருக்காங்க. உனக்கு தண்ணிக்கு அங்க நீ சாப்பாட்டுக்கு அங்கங்க நின்னுற அப்படின்னு சொன்னதுங்க. அது அப்படியே அந்த அளவுக்கு அது புரிஞ்சுக்குது. எதுக்கு சொல்றேன்னா விலங்குக்கு கூட எந்த அளவுக்கு ஆண்டவன் வந்து அந்த அறிவெல்லாம் வச்சிருக்கான். உங்க மாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் நான் சொல்றது என்ன தெரியுமா உங்களுக்கு புரியுது இல்ல, உங்க மாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் உங்களை அடிமையாக்கி இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கவலை. ஆமா, அது கருணையின் அடிப்படையில பார்க்கும்போது நீ நினைக்கிறது கரெக்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு பாரு எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சி அந்த இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆனா அதையும் நம்ம அதெல்லாம் வந்து மதிக்காம அதையே நம்ம காலகட்டத்துல ஏதோ சின்ன சின்ன செயலுக்காக நம்ம ஏதோ பயன்படுத்தணும். ஏதோ ஒண்ணு சின்ன செயலோ பெரிய செயலோ
இது இல்லாத போது ஏதோ ஒண்ணு பயன்படுத்திக்கிறதுக்கும் இருக்கும் போது எவ்வளவு நாள் தான் இந்த கான்ட்ராக்ட் இருக்கு அறிவு நம்ம அப்ப வளர்த்திக்கலன்னு எதையும் தூக்கி போடுறதுக்கே எக்ஸ்பைரி டேட் தெரிஞ்சுக்கல வரவே வராதா எடுத்துக்கவே கத்துக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம சில பேர் வந்து அதான் நினைப்பாங்க இதெல்லாம் வந்து அப்ப அறிவு கொடுத்து என்ன யூஸ் நம்மளுக்கு ஆண்டவன். இது காலாவதியே ஆகாது எப்பவுமே இந்த மாதிரி வந்து அன்பு அறிவு தயை எல்லாம் ஆண்டவன் அப்ப நம்மளுக்கு கொடுத்து படைச்சு நம்மள தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கானு, முதுகு தண்டை நிமிர்த்தி எல்லாமே பண்ண வச்சிருக்கான், கையெல்லாம் நல்லா விளங்குறதுக்காக நல்லா கொடுத்துருக்கான், 4 காலில் ஊனி போவாத நல்லா அழகா விடவுறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம அந்த மாதிரி எல்லாம் போகவே மாட்டேன்றோமே. அப்போ என்னத்துக்கு நம்ம யூஸ் இல்லாத மாதிரி தானே இருக்காரு. அதுக்கு தான் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாறும் போது தான் கடவுள் இயலுக்கு நம்ம வருவோம் ஒழிய யூஸ்லெஸ்ஸாக நம்ம இருக்கும் போது அது மாறதுக்கே வாய்ப்பு இல்லை. கடவுளோட தயாரிப்பு வந்து நீங்க வந்து தயாவை கூட சேர்த்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியுங்களா. ஆமாப்பா. ஸோ அதனால தான் வந்து இதை ஒழித்து இப்பாறையுடைய என் கருத்தின் வண்ணம் அவர் என்ன பண்றது, இந்த அவரோட கருத்து வந்து ரொம்ப இருமாறு இருக்கணும்னு ஆசை. பயன் தக்கதா எதையும் எந்த காலத்துக்கும் அறிவாக எதுவுமே வந்து நல்லா கொண்டுட்டு போகணும். எதுவுமே நம்ம இது பண்ணாம அன்புன்னு கண்மூடித்தனமா போறது, கருணைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டு கணக்கு போட்டுட்டு போறது. அப்புறம் வந்து இது சொல்றேன், இப்போ வந்து இது செய்யணும், விலங்கெல்லாம் நம்ம வந்து அந்த காலம் இந்த காலம்னு பேசிக்கிட்டே திரும்புத்திக்கிட்டே இருக்கிறதெல்லாம் தப்பு தானே. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கணுமே. இப்படியும் சொல்றவங்க உண்டு இல்லை, அதுக்காக சொல்றேன். அதான் விரைவில் சொல்றீங்க. அதான் இது எல்லாம் விரைவின் ஈந்தருள்க அப்படின்ற மாதிரி அவரோட தயாரிப்பு வந்து விரைவின் எனக்கு வேகமா வேணும் தலைவா அப்படின்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு பயன்படுத்துறாரு பாரு. அந்த தயை வரணும்ன்ற சில நேரத்துல நானும் ஏன் விரைவா வேகம் வேகம் அப்படி சொல்றேன்னா எனக்கு வந்து சீக்கிரமா வந்து அந்த டிராபிக் கிளியர் ஆகணும். சரிங்களா. ஒரே இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வேகமாக தான் பண்ண போகிறோம். சில இந்த ஸ்பீடெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல, அதுதானே. ஒரே ஸ்பீடு இல்லாமல் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி ஸ்பீடு வருமோ வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம விரைவின்னு சில பேர் கேட்பாங்க, கடன் கேட்பாங்க, அதுதானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையின் கருதி செய்தாலும் எதா இருந்தாலும் அதுல நல்லது நிறைஞ்சு இருக்கணும். நிறைஞ்சு அதான் ஐயா சொல்ற மாதிரி ததும்பி பொங்கி வழி. யாரு வந்து ரொம்ப வேகம்னா ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் வீகனா ஃபர்ஸ்ட் மாறணும். அதான் சரிங்களா. அப்போ வீகனா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், வள்ளல் வந்து உங்களுக்கு கிளியர் அந்த கிரீன் சிக்னல் இந்த மாதிரி அப்படிதானே. வீகன் இல்லாம போயிட்டு நீங்க ரெட் சிக்னல் தான் வந்துருக்கும். நீங்க உள்ள பாவ செயல் நிறைய செய்ய செய்ய அதை பொங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன யூஸ். நல்ல வேலை எனக்கு கிரீன் சிக்னல் ஊந்த நேரத்துல உள்ள போனேன் தெரியுமா. இது சத்தியநாராயண சபைக்குள்ள அதாவது வீகனா மாறிட்டு உள்ளர இறங்கி அப்புறமேட்டு தான் ஒரு பொங்கலே வந்து வைக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்க உள்ளர இறங்கணும்ல. லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். ஸோ அதான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அப்பதான் வந்து அது கொஞ்சமா பரிச்சயம் ஆகுது. சரிங்களா. ஸோ அதான் வந்து நம்ம எல்லாம் விரைவில் ஈந்தருள்க அப்படி நம்ம கேட்டு போனோம் இல்லையோ. சரி வா வா நீ வேகமாக படிச்சிட்டல, உன்னை வந்து அதை காட்டிட்டல, அப்போ நீ வந்து அதை நடத்தி இது பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விரைவில் ஈந்தருள்க ஒப்பால் உரைத்த அதுதான் வந்து சர்வதேசமாக வருது கடன்னு. சரிங்களா. ஸோ அடிக்கலாம் நாட்ட ஆரம்பிச்சு அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேச்சு வந்து அதை பற்றி வருது இல்லை ப்ராப்ளம். ஸோ நித்யானந்தம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது இப்போ காலியாகி இந்த சைடில் வந்து இது வந்து ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லை. திடீர்னு இது வந்து வெளியில் வரும். அது அந்த மாதிரி ஒரு ஒப்பால் உரைத்த அன்றி ஒப்பால் நம்ம என்ன சொல்லி பார்ப்போம். சும்மா சொல்லணும் சொல்லலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தானே இப்போ தெரியுது ஒப்பால். சரிங்களா. அவங்க ஒப்புக்கு சொன்னேன், சும்மா ஒப்புக்கு சப்பான்ற மாதிரி அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. அன்று உண்மை உரைத்தேன். சரிங்களா. உண்மைக்கு புறம்பாலாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி விரைவின் ஈந்தருள்க. ஏன்னா அது வந்து யாரோடது, ஒரு ஞானி வந்து வேகம் அணின்றாருன்னா என்ன அர்த்தம், அவர் யாரோட புள்ள. அப்போ அப்படின்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இதை பார்த்துருக்காரு. முன்னாடி காலத்துல சித்தர்கள் செய்யணும், சும்மா தள்ளி போட்டுக்கிட்டு ஜாலம் வளர்த்துக்கிட்டு நம்ம சும்மா மயான பூமியை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம போக போக என்ன ஆயிடும், பறிச்சிருவாங்க எல்லாத்தையும். அதான்
பரிசு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இது பண்ண போனீங்களா நீங்கள் வந்து என்ன பரிவு காட்ட முடியுமா பரிசை வந்து? அப்போ எப்போ வந்து உங்களால் பரிவு காட்ட முடியும் சொல்லுங்களேன். அந்த இது வேணும், இறக்கம் காட்டுற அந்த சிந்தனைகளோடு நீங்கள் வந்து நம்ம தயாரிப்பு நம்ம சிவம் இருக்குல்ல, நம்ம சிவம் வந்து அது உள்ள நம்ம மேனுஃபேக்சரிங் வச்சிருக்குது. அது ஒழுங்காக நம்ம ஃபேக்ட்ரியை ஓட்ட விடணும் சரிங்களா. அதை கெடுதியாக நம்ம இது பண்ண முடியாமல் நம்ம வந்து அதுக்கு இது எப்படி வந்து அதை வளர்த்துருவோம் அப்படின்றது மாதிரி நம்ம பார்த்து அதை பெற்றெடுக்கணும் சரிங்களா. ஸோ வள்ளலார் வந்து கரெக்டாக அது தெரிஞ்சிச்சு, அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருக்குது சரிங்களா. அதனால அவர் கரெக்டாக பெற்றுட்டாரு. இப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணோம், அது பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ உரைத்தேன் கருணை உடையானே. அப்போ இந்த கருணை உடையானை நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணிக்கிறது, ஒத்து இது பண்ணாம இது கூட நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்று சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி உடையானே நம்மளும் வந்து உடையானா மாறணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்மளும் வந்து கருணை பண்ண ஆரம்பிக்கும். ஆமாம், கருணை இருந்தாலும் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு செழிப்பு வருது, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல பங்களிப்பு. எல்லாத்துக்கும் கருணையில் என்னென்னலாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. கருணையில் என்னென்னலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சொல்லுங்க. அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிசம் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி அனிமல்ஸ்க்காக நம்ம இறங்கி பேசுறது. அடுத்தது அந்த அனிமல்ஸ் நம்ம ஃப்ரீடம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாரையும் பண்ணுறோம், ஹியூமன்ஸையும் பண்ணுறோம். ஆமாம். ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஒரு இதுவாக நம்மளுக்கு ஒரு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட். உணவு உட்கொள்றது, மசாலா ஐட்டம் கடை சாப்பிட்றதுல லிங்க் பண்ணுறாங்க ஒழிய அதுவும் சந்தோஷமா இருந்து நம்மளும் சந்தோஷமா இருந்து எல்லாம் நல்ல நன்மையை பெறதுக்கு எது வழின்னு பார்க்கணும். ஸோ இந்த எஃபர்ட்டுக்காக உனக்கு என்ன சொல்றாருன்னா என்ன தர்றாரு, கடவுள் வந்து அவரோட இடத்த ஃப்ரீ பண்ணி விடுறாரு சரிங்களா. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதால இந்த கருணைக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் உடையானே அது வந்து ஷேர் பண்ணிது ஒரு இடத்த. பகல் பிரணவக்கார பரிசு அப்படின்னாரு. ஸோ அதை நீங்கள் அந்த பரிசை வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அதை அனுபவிக்கும் போது கிஃப்ட் வந்து சில குழந்தைங்க வந்து அவங்க ஆசையாக அனுபவிப்பாங்க. நம்மளுக்கு என்ன வந்து புதுசாக கிடச்சிருக்கு, நம்ம எதை வந்து பெட்ரி லாஸ்ட் டைம் சொல்லிடுவார்ல, அவரோட பெட்டியில் கிடச்ச அந்த பொருட்கள் மற்றவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, பெட்டிகளில் மெய்ப்பொருள் கிடச்சிருக்கா, மெய்ப்பொருள் அவர் உய்ய வச்சுச்சா அந்த பொருட்கள்லாம் மற்றவங்கள. ஏன்னா அந்த ப்ரோக்ராமே வந்து ஒரு மாயை செயல் சரிங்களா. அது மயக்கிறதுக்காக அது வந்து போயிடணுன்ற மாதிரி ஒரு செயலை வச்சுருக்காங்க. அந்த செயலை வந்து நம்ம பாப்புலாரிட்டி பண்ணிட்டோம் சரிங்களா. நிறைய சிதைகளை வந்து அவங்க வந்து பாப்புலரைஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் நம்ம அதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. நம்ம சிங்கிளாக இருந்தாலும் அது சிங்குலாரிட்டி வர வைக்கலாம் சரிங்களா. கடவுள் வந்து உங்ககிட்ட மிங்கிள் ஆகாது. ஸோ அதான் வந்து அது அழகா அனுபவபூர்வமாக காமிச்சு கொடுத்துட்டாரு ஐயா. அது சாதிச்சிட்டாரு அந்த மாதிரி. ஸோ அதில் தான் வந்து காட்டு வாசியாக கூட அவன் தேவையில்லை. எல்லாம் கூட்டமாக போயிட்டு நின்றுட்டு எல்லாம் பண்ணா அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக கூட இருக்க தேவையில்லை, மாடரேட்டாக இருக்கலாம். அதான் கூட்டம் கூடினாதான் கடவுள் வருவாருன்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஒற்றுமைக்காக ஒரு சகோதரத்துவம். இவர் சொல்ற சகோதரத்துவம் எப்படி இருக்கு, எல்லாரையும் வந்து நல்லா ஒரு இது பண்ண சத்தியேஸ்வரர் எப்படி பண்ணலான்ற நீங்க வந்து தனியா கூட பண்ணலாம், இல்லை ஒன்னா சேர்ந்து கூட பண்ணலாம் இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ மோடரேட் அவர் சரிங்களா. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வாய் வைக்கலான்ற அது வேற. பட் இது வந்து எப்படி பண்ணலாம், எல்லாத்துலேயும் எல்லாம் செய்ய வல்லவனே அப்படின்னும் போது வாயை மட்டும் இல்லை கையும் வைக்குது. அதான் எல்லாமே. ஆனால் எல்லாமே வந்து இதாகணும்னா காலையும் பாதா அப்படின்னு சொல்லிட்டு அது இது. அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் தனியாக தப்பு சொல்லக்கூடாது. என்ன காலை வைக்கிறது அது அசிங்கமான ஒரு புள்ளியான்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. வந்து அவர் வந்து அந்த அசிங்கன்றதுக்கு அப்பாற்பட்டது சரிங்களா. அவர் அழகன். ஸோ அவர் எதை வேணால் வைப்பார் சரிங்களா. அப்பா அரசு இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன்னு கண்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் என்னை வச்சு விட்டது என்னது, மாயோட இதை சாயை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. பட் அவர் வந்து தூய ஆகி அது என்ன தயாகி விடுவார். அதனால எக்ஸாக்ட் வந்து சூப்பரான எக்ஸாக்ட்.
ஸோ அடைக்கலம் புகுதல் ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சுட்டு தெளிவுபடுறோம்னால அவருடைய ஆற்றல் நம்மகிட்ட வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா இதாகும். ஆமாம் ஆமாம், அதான் ஆற்ற மாட்டோம்ன்றது ஆற்றலை மாற்றணுன்றதுக்காக. சரிங்களா, இந்த ஆற்றலால என்னால் வாழ முடியல, எனக்கு வேற இது சக்தி வேணும், சிவம் வேணும்ன்றது அந்த லெவல்ஸுக்கு கேட்குறது. சரிங்களா. அடுத்து அடைக்கலம் புகுதல்ன்ற பாடல். கடையேன் உள்ள கவலை எல்லாம் கழற்றி கருணை அமுதளித்து என்புடையே அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் விளங்கும் புண்ணியனே, தடையே தவிர்க்கும் கடகசபை தலைவா, ஞான சபாபதியே, அடையேன் உலகை உனை அடைந்தேன், அடியேன் உன்றன் அடைக்கலமேன்ற சொல்றாரு. ஸோ கடையேன்னும் போது கார்னர் மேன். சரிங்களா. ஸோ உள்ள கவலை, ஏன்னா இன்னும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வர்றது தைரியம் கிடையாது, எதுவும் சத்தியம் இல்லை, யாரும் செயலும் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ எல்லாம் கழற்றி, அது வந்து ஒரு பேக்காக ஒரு பெட்ரியை வந்து எப்படி வந்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு லக்கேஜை தூக்கி ஒரு கழற்றி கருணைன்ற ஒரு லக்கேஜை வந்து சேர்க்குறாரு. சரிங்களா. அமுதளித்து, அதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சாதாரணமாக உங்களை வந்து சார்ஜ் அப்படியே எல்லாத்தையும் கைட்டி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி விடல, கிளம்புங்க அப்படின்னு. சரிங்களா. சார்ஜிங் ஏற்றி விடுது. அமுத அழித்து அடிமுடியை இது பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி உடம்பை வந்து நல்லா தேர்த்தி என் புடை அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, புடைன்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் எலும்பு சக்தி. சரிங்களா. ஸ்கெலிட்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அகத்தும் புறத்தும். அப்போ ஸ்கெலிட்டலோட அகம்ன்றது புறம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்படிதானே. அகம்ன்றது எப்படி தாங்குது, உயிரை தாங்குற மாதிரி இருக்குது. புறம்ன்றது எப்படி தாங்குது, கருவிகளை தாங்குற மாதிரி இருக்குல்ல. சரிங்களா. புறத்தும் விலங்கும் புண்ணியனே. அப்போ எப்படி உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகத்துலேயும் உன்னால் பார்க்க முடியுது, புறத்துலேயும் உன்னால டெலஸ்கோப்ஸும் சரி மைக்ரோஸ்கோப்ஸும் சரின்ற மாதிரி இல்லை. எலக்ட்ரான்ஸை வச்சும் நல்லா பார்க்க முடியுது, ப்ரோட்டான்ஸை வச்சும் பார்க்க முடியுது, நியூட்ரான்ஸை வச்சு கூட உன்னால் பார்க்குது. சமரச சுத்த அதுக்கும் வந்துட்டேன். கம்ப்யூட்டர் லெவல்ஸுக்கு வந்து தயா நியூட்ரான்ற மாதிரி அவர் வேற லெவல்ஸுக்கு கூட்டு போகிறார். சரிங்களா. அப்போது புண்ணியனே, அந்த அளவுக்கு புண்ணியம் வந்து உங்களுக்கு சேர்ந்து போச்சுன்னா நீ வந்து வேலை வந்து அதிகமான வேலையே தேவை கிடையாது. ஆமாம், எல்லாமே உங்களை நோக்கியே வந்துட்டு இருக்கும். இல்லை கார்னர் மேனே கிடையாது. நீங்கள் எல்லாம் பூர்ணர் ஆகிறதுக்காகவே நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. சரிங்களா. டெக்கரேஷன்லேயே ஹையஸ்ட் டெக்கரேஷன். அப்போ நீங்கள் ராஜா அது வந்து எந்த அளவு வேலை செய்யறது பாருங்க. புண்ணியனே தடையே தவிர்க்கும், அது எந்த தடையும் வராது, நடை தான். சரிங்களா. எல்லாமே. சரிங்களா. அதான் நீ நடந்தாலும் நடை எடுக்க அப்படின்னு அந்த பாட்டுலாம் வந்து கவிஞரோட இதில் வந்து பேச வச்சிட்டாரு. சரிங்களா. ஸோ கனகசபை தலைவா அப்படின்ற மாதிரி அந்த கனகசபை ஆட்டிலே என் பக்கம் ஆக்கிறேன்ற இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பாருங்க. கனகம்னும் போது உங்களுக்கு கோல்டன் லெவல்ஸ். கழற்றிலும் போது என்ன, நீங்களும் உங்களை கழிவு தானே, எல்லாத்தையும் வந்து கழிச்சு தானே விட்றீங்க. உங்களுக்கு தேவையான வேஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, கழிச்சிட்டீங்க. அப்போ எல்லாமே இங்கே தானே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை இருக்குது. ஏன்னா எல்லாம் எருவாக்கி போடுங்கன்ட்டார்ல. ஸோ எருவுன்னும் போது திருப்பியும் அது வந்து செயலாகுது. அது ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கேற்ற ஆளுங்க தனியாக இருக்காங்க, நியூட்ரிட்டிவ் வாய்ஸ் வந்து அது வேலை செய்யுது. ஃபங்கஸ் அந்த மாதிரி அது ப்ரிசிஷன் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு புஞ்சையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எது தீண்டத்தகாமைன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த புஞ்சையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் லேபில். சரிங்களா. அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோன்றதால கனக சபை தலைவா ஞான சபா. அப்போ விஷ்ணு வந்து அந்த அளவுக்கு பராபரை ஆளுங்க. அவங்க வந்து தெளிவாக எல்லாத்தையும் விட்டுட்டாங்களே, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் போயிடுச்சா அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டேஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இன்னொரு இருக்குது. சரிங்களா. எல்லாம் செய்யவில்லை, அந்த சபாபதி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறாரு. சரிங்களா. ஞானத்தால் எல்லாத்தையும் வந்து உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு வருவார். சரிங்களா. அடையேன், அப்போ நானும் வந்து எனக்கும் ஏதோ தடை இருக்குது. ஏன்னா இறைவனை அடைய முடியாமல் நான் வந்து தத்தளிக்கிறேன், அப்படிதானே. உலகை
உன்னை அடைந்தேன். ம் சரிங்களா? ம் அது எப்படி நம்ம சேர்த்துக்கலாம்னா அடையேன் உலகைன்ற அந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. அப்போ உலகைன்ற போது ம் இந்த ஆசைகள். கடவுள் வழிபாடு பக்தி உண்மையான பக்தி யார் வச்சிருந்திருக்காங்கன்னா உண்மையா கடவுள் பக்தி வந்து வள்ளலார் தான், ராமலிங்க ஐயா தான் வச்சிருந்திருக்காரு. வேற எல்லாம் சும்மா போலி தான் போட்டு இருந்தப்போ எல்லாமே போலி மாயை தான். தெரிஞ்சுங்களா? அதனால தான் உங்களுக்கு ஞானம் தேவை. இப்ப அந்த பசங்க சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு. இப்ப ஒரு இது இப்ப ஆன் பண்ணது போனு அந்த இது வந்தது செம சூப்பரா சொல்லியிருக்கானுங்க. இந்த பூட்டியை பூட்டு ஒருத்தன் வல்லான் பூட்டிட்டான்னு சொன்னாங்கல்ல, அது பாத்தியா? அது எவ்வளவு தகுதியான ஆளுங்க நம்ம போய் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம், தகுதியை அடைக்கிறோம். கடவுளை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது. அதான் எல்லாத்தையும் அந்த வேத வியாசர் தான் போட்டு பூட்டி யாரோ வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கிட்டு அதான் வந்து கடவுளோட வார்த்தைகள் கடவுள்கிட்ட போக முடியாம இது பண்ணி இப்ப அதெல்லாம் திருத்துற ஆள் வந்துட்டு பூட்டை உடைச்சு நம்மளை வந்து கரெக்டாக கடவுள் பாதையில் ஈஸியாக எளிமையாக போய் சேர்றதுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுத்துருக்காருன்னு எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவாங்க. கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். அந்த பசங்களுக்கும் கடவுளுடைய அருள் கிடைச்சி அவங்க அவ்வளோலாம் விளக்கமாக எடுத்து எல்லாருக்கும் பயன் தக்க வகையில் சொல்கிறதுனால சத்வி சாரணை இவ்வளோ நல்லா அவங்க செய்து கொடுக்கறதுனால அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அந்த பிள்ளைங்க. அதுதான் அடையன் உலகின்ற வள்ளல். இந்த உலகத்துல இருக்கிற உலக சார அந்த வேடிக்கைலாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால தான் இங்க வந்து சோதியால நான் சோடிக்க வந்துட்டேன் அப்படின்றாரு. சரிங்களா? எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்றதுக்கு உன்னை அடைந்தேன். அதனால தான் அவர் எப்போ வந்துட்டாரோ அப்போ வந்து பாடலெல்லாம் அமைச்சு அடுத்தவனோட வாடலை வந்து போக வர்றாருல. அடியேன் ஒன்று அடைக்கலமே. அப்போ சரணாலயம் எவ்வளோ காலத்து உண்மையை உடைச்சிட்டானுங்க பாரு. அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவன் அவங்கள வச்சு அவங்க திருவாரூடைய இதை வந்து ஏன்னா முருகர் தமிழ் கடவுள் தமிழ வந்து அவரு வந்து இது பண்ணாரு. பல வாய்களுக்கு வந்து தாண்டி வந்தா கூட அது தேன் கிடையாது. எவ்வளவு பேரை வந்து தேன் வந்து எப்படி வருதுன்றதை நீங்க வந்து பாத்துக்கணும். வந்து ஏமாத்தி வச்சிருந்திருக்காங்க அப்பல்ல. அப்ப எல்லா தேனியாலும் தேன் எடுத்துட்டு வர முடியும். புலப்படுது பத்தியா? அப்போ இந்த தேனால வந்து இந்த இது பண்ண முடியுது. தேனிங்க அந்த தொண்டையால வந்து ப்ராசஸ் சாப்பிடு திணை மாவு சாப்பிடுனாலாம் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி எல்லாரையும் ஏதோ பண்ண ஃபுட்டுக்கு கொடுத்துருக்கலாம் மேபி. சரிங்களா? ஆனா அதுல உண்மையான அங்க தயம் இல்லையே. தேனும் திணை மாவு சாப்பிடணும் போது திணை மாவு சாப்பிடுனா கூட அர்த்தம் இருக்கு. தேனை ஊற்றி சாப்பிடுனா ஏன் அத்தனை அந்த தேனீக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலந்த பூச முறை அதெல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையில்லாதது. அதெல்லாம் உடைக்கிறாங்க. அதான் நீங்க கரெக்டா பாத்திருக்கீங்க. அந்த லிங்கத்துல வேலை வந்து அந்த பாலையும் தேனையும் அபிஷேகம். நான் அதுக்கே சொல்லுவேன் அதெல்லாம் வந்து அந்த ஆத்துல கலக்கும். பட்டு துணிகளை வந்து போத்துற சில சிலைகளை பாத்துறீங்களா? ஆத்து தண்ணி அந்த ஆத்து இல்ல அந்த என்ன குளம், அந்த கோயில்ல ஒரு குளமும் இருக்கும்ல, அந்த அபிஷேகம் எல்லாம் வந்து உள்ள சேர்ந்துச்சுன்னா அது மூலிகை எல்லாமே தீர்க்கும். குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கும் எடுத்துட்டு போவோம். மேக்கப் பண்ற ஆளுங்களுக்கு நல்லதாதான் பார்க்கும். ஏதோ காரணக்காரம் இல்லாமலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும் நல்லது இருக்குப்பா. ஆனா இம்சையும் கலந்துருக்கு. இம்சை தேவையா? இல்லையே. இம்சை இல்லாத இன்பத்தை நம்ம அடையறதுக்கு அழகா ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் அதான் அங்கதான் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது. அந்த வார்த்தை நீங்க கிட்டத்தட்ட அதை வண்டிங்க நினைக்கிறேன். நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட. அப்போ உங்களுக்கு தெரியுதா? அவங்க வந்து அதே மேக்கப் போட்டு தினைக்கும் நின்று வேணுங்கன்னே இருக்காங்க. ஒரே தேஞ்சு போன இப்போ தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர். சரிங்களா? அதனாலதான் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்டுக்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா என் மொழி. அப்போ அவங்களோட லாங்குவேஜ் எந்த அளவுக்கு வந்து டெப்த்துக்கு ஏறிச்சு பாருங்க. அவங்களுக்கு சிறிதும் அவங்களுக்குலாம் என்னன்னே தோணுது, விளங்காது. பெரிய பெரிய நம்மளுக்கு வந்து தேவை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத இம்சையோட கண்ணுக்கு தெரிஞ்சேதான் இருக்கு ஓரளவுக்கு. அந்த மாதிரி இம்சையெல்லாம் பரவாயில்ல நாளை பின்ன நீ மாத்திக்கன்னு சொன்ன மாதிரி மாயை மாதிரி மாட்டி விட்டுட்டா அப்புறம் எங்கேருந்து நம்ம தூயைக்கு போக முடியும்? சிக்கல் அறுக்கணும்ல. இப்போ ஐயா வந்து அந்த சிக்கல் அந்த கூட்டெல்லாம் உடச்சி கடாசிட்டார். தேவையில்லை, எந்த இதுவும் வேண்டாம், எந்த இம்சையும் வேண்டாம். நல்லா ஆண்டவங்ககிட்ட வர்றதுக்கு எளிமையும் இனிமையும் இப்போ வந்து நல்லா நீங்கள் விளங்கிட்டீங்க வாங்கன்னு அவ்வளோ தூய்மையாக எடுத்து சொல்கிறேன். அதனால தான் ஒரு சிறிதும்
அப்படின்னும் போது அவங்க எந்த அளவுக்கு அவர் சொல்றது வார்த்தையிலேயே தூய்மை இருக்கு, அப்ப செயல்ல இன்னும் எவ்வளவு தூய்மை செய்ய வச்சு நம்மள வந்து எப்படி எல்லாம் அவர் சொல்லிருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த விதங்களே படிச்சிருக்கீங்க, அந்த அதுல இருக்கு ஏற்கனவே இதுலயே காட்டிருங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் இல்லாம ஒரு வேலை மெனக்கெட்டு இந்த பாடல்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, சிக்கல்லாம் கேட்டதுக்காக நூல் அவர் தனியா ஒரு நூலை அமைச்சு கொடுத்து அதுல ஒரு ஆடைகளை பின்னி அடைக்கலம் தராரு இருக்குதுங்களா. ஸோ வருந்தி அதனாலதான் ஒரு என்ன பண்ணுவாரு, என்னோட கம்பளி கூட என்ன பண்ணும் 5 தொழில் பண்ணும் அப்படின்னு. அப்போ அவரோட பின்னல் வந்து என்ன பண்ணும், அவரோட கட்டுத்திரி அந்த மாதிரி இது கட்டும் கவிப்பாவணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காரு இந்த நூல்களை. சரிங்களா, எந்த இதுவும் சேதாரம் நடக்காது. ஆதாரம் 5 தொழிலுக்கும் சொல்லுங்க. ஆன்மீகம் வேணும், ஆண்டவன் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது வந்து இம்சை இல்லாம கரெக்டான நேர்வழியில் அழகா ஆண்டவங்கிட்ட போய் சேரணும். எதுக்கு சுற்றி சுற்றி ஒரு இம்சை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். இம்சை பெருசாக செய்தாதான் நீ கேட்குற மாதிரி தான். தினம் தப்பு செய்தா தப்பு, ஒரு நாள் செய்தா தப்பு இல்லையான்னு கேட்பல. என்ன நல்லா நடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தினம் சில பேருக்கு வந்து வெவ்வேறு வார்த்தைகளை வந்து அவங்களை ஆக்டிவேட் பண்ணும். எனக்கு சில வார்த்தைகளை பிடிச்சி ஆக்டிவேட் ஆகும். எனக்கு அது நல்லாவே மண்டைக்கு எட்டுச்சு. ஆமா, தினம் தான் நான் தினம் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு நாள் செய்து கொண்டா இது எதுல வில்லங்கம் தான் இருக்கு. அப்போ நம்ம அதுல மாட்டிட்டு தான் இருக்கோம். அதை தவிர்க்கவும் முடியாம அதை வந்து விடவும் முடியாம அங்க நம்ம ஒரு நாள் அதை மாட்டிக்கிறீங்களே. ஆமாண்ணா, வாரம் ஃபுல்லா நம்ம ஐயோ பாவம் அது தப்பு செய்யக்கூடாதுன்றோம். ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை. மாட்டிக்கிறதுனால நீங்க கையில குறிச்சுக்கிறீங்க கேலண்டர்ல. சரிங்களா, இந்த நாள் மாட்டுவோம் இந்த நாள் மாட்டுவோம் அப்படின்னு கேலண்டர் குறிச்சுக்கிட்டே வரீங்க. சரிங்களா, அதுவும் பாரு ஷோபா பெரியப்பாலாம் சொல்லும் போது அவர் சொல்லும் போது அப்பயும் அவர் வாதாடுறாரு. ஒழிய புரிஞ்சாலும் வேணாலும் ஒரு காலதத்துவம் வந்து உங்களை அழுக்கு நீக்கல. இன்னும் அளவுக்கு அந்த ஆணித்தரமா அந்த ஒரு வெறியாட்டம் வந்து புகுந்துருக்கு நம்மளுக்குள்ளேயே. ஒரு ஆட்டம் வந்து அவரோட கேலண்டர் எப்படி குறிக்கிறாங்க, இன்று வருமோ நாளை வருமோ அப்படின்னு அந்த கேலண்டரை குறிச்சு அவருக்கு வந்து ஒரு நாள் சம்மதம் நடந்திருக்கு. எனக்கு அவர் சொல்றதுதான்ப்பா பிடிச்சிருக்கு. அவருக்கு கேட்காதனால எனக்கு இது பிடிச்சிருக்குது. இப்போ இதில் நீ சொன்ன மாதிரி இம்சை வந்து டைரக்டா கலக்கலன்னா இன்டைரக்டா கலந்து நம்மள அதான் பெருமாயோட வேலை. சரிங்களா, அதுல இருந்து நீங்க கையில அதுல இருந்து எதை தூக்கி போடணும், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. வாங்க, கடவுள் தானே வேணும், உங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் வேணுமா கடவுள் வேணுமா தெளிவா கேட்கறாரு. இதுக்கப்புறம் என்ன எப்படி கேட்பாங்க, அழகா தூக்கி போட்டு போயிட்டே கடவுள்கிட்ட. ஆமா, இதனாலதான் வந்து முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகளுக்கு ஒரு சிறிதும் விலங்கா காட்டா என் மொழியை, அந்த மொழி அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்து பூண்ட அடியை என் தலைமேல். அப்போ அடியை என் தலைமேலும் போது என்ன தோணுது, இனிஷியேஷன் பண்ணி விடுறாரு கடவுள். அடியைன்னும் போது அது நம்ம இவரு என்ன சொல்லுவார், மலேசியா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒலின்னு. மலேசியாவுக்கும் சரி முன்னேற்கு அந்த அறிஞருக்கு பெருமாள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடினும் போது ஒளி, முடினும் போது வெளி. அப்படிதானே, அது ஒளியும் வெளியும் பிரிக்க முடியாதுன்றவாங்க. சரிங்களா, அப்போ அடிமுடின்ற மாதிரி அது ரெண்டும் பிரிக்காது. அப்போ அடியை என் தலை அப்படின்னும் போது அந்த கலர் லைட்டை வந்து காட்டி விட்டுருவார். நீங்கள் இது வரைக்கும் இந்த பார்த்துக்க மாட்டீங்க அந்த லைட்ஸை. திடீர்னு வந்து அந்த லைட்டை வந்து காட்டின மாட்டேன். ஆஹா, இதனால ஒரு படி, இது வரைக்கும் இது படிஞ்சிடாத ஒரு இது என் தலைமையில் நான் வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு. சரிங்களா, என் தலைக்குள்ளே ஏறுது அந்த கருத்து, நீங்களும் வந்து நான் பார்க்குறேன்ற மாதிரி என் தலைமேல் பொருத்தி. அப்போ அந்த கரெக்டாக வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வீட்டில் வந்து இந்த டிடிஹெச் அந்த சேட்டலைட் சிஸ்டம்லாம் இப்போ பொருத்தும் போது கரெக்டாக அந்த சிக்னல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பொருத்தி கரெக்டுங்களா, அது கரெக்டாக வந்து திருத்தலாம் கரெக்டாக வந்து இது ஓகே, நீ வந்து இனிமேட்டு அந்த இதை பார்க்கலாம். சரிங்களா, அந்த சேட்டலைட் சேனல்ன்ற மாதிரி அந்த கருணை அந்த ஊற்றி எடுக்கிறதுக்காக உங்களை வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் சில காரியத்தை பண்ணுவார். சரிங்களா, நீங்கள் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தயாராகி நீங்கள் இறங்கிட்டு பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலை அந்த துளி வந்து அப்படியே இழுத்துக்கிறாரு, அந்த நெட்வொர்க்கிங் வந்து சேர்த்துக்கிட்டு. சரிங்களா, இதுக்கு மேலே நீனும் வந்து இதாகிடாது, கரைஞ்சிடாத ஒரு இது வா நிலைக்கு வா. சரிங்களா, அதுக்கேற்ற ஒரு வால்யூமும் உண்டு. கடலில் பெருன்ற அந்த பெருமாயை கடக்கணும்ல, அப்படிதானே, பெருமாயை கடக்கும் போது உங்களுக்கு வந்து ஆண்ட கருணை
அப்போ ஆளாத கருணைன்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் கருணை ஆளலை. அப்போ ஆளக்கூடிய டைம் எப்போ வருது? ஆமா, வள்ளலார் 19th century தான் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தான் நெருங்கி போறாரு. எந்த இதுலயும் மாய வலையிலயும் சிக்காம இவங்க வீடு முன்னாடி காடுக்கு போய் எல்லாம் முக்காவாசி ஏறி எல்லாமே கடவுள்கிட்ட கலக்கிறதா இவங்க நினைச்சு எல்லாம் ஒரு வெறும் காட்டுல போயிட்டு எப்படி கலக்கிறது? அந்த இதை சொல்றது என்ன, காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டு எருவும் அதெல்லாம் போட்டு நல்ல கரும்பு மெயினா என்ன கொண்டுட்டு போனோம் கடவுள்கிட்டன்றது அவர் கரெக்டா சொல்லி அது நல்லா நம்மளுக்கு ஏத்திட்டாரு. ஆமா, அதை வந்து நீங்க கரும்பு விட்டுறக்கூடாது அப்படின்றது நம்ம நல்லா தெரியுது. அதை பொருத்தி அப்போ நல்லா ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜூஸை நல்லா வந்து வாங்கி ஆண்ட கருணைன்னும் போது அவருக்கு வந்து நல்ல என்னென்ன கேட்டாரோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஆண்டது மாண்டு போக இப்போ கிருஷ்ணர் கீதையில உபதேசம் பண்ணும்போது இது என்ன இந்த குரு என்னப்பா அது டக்குன்னு வாயில வரல, ரொம்ப நாள் ஆயிடுது இல்லை, நல்லா கேட்கறது விட்டுட்டேன்ல. அந்த போர் அந்த குருக்ஷேத்திரத்துல கீதா உபச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்றாரு எல்லாம் ஆன்மா கழிவில்லைன்னா ஆன்மா கழிவில்லைன்ற அளவுக்கு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் உயிருக்கு வந்து உயிர் போய் வருது இல்லை, உயிருக்கு பாவம் புண்ணியம் ஒட்டுது இல்லை, ஆன்மாக்கு ஒட்டுது. உயிருக்கு இல்லை ஆன்மாக்கு ஒட்டுதா சொல்லுங்க நீங்களே. அந்த மாதிரி கீதா இப்போ உபச்சாரத்துக்கு பண்ண கீதா தெரியுங்களா? ஏன்னா அந்த மாதிரி நான் ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் கேட்கறது விட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் சொல்றாங்க ஆன்மாக்கு பாவம் ஒட்டோன்றாங்க. ஆன்மாக்கு பாவம் ஒட்டோன்னும் போது நல்ல செயல் தானே செய்யணும். சொல்லுங்க. பாவம்னாலே அது திரை விழுந்து போயிடும், அதுக்கு குறை ஆயிடும், புறை ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். புறைன்னும் போது உங்களுக்கு செயல்படாது, ஒழுங்கா விளங்காம போயிடுறது. சொல்லுங்க மேல. அதனால அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான அந்த தர்மத்தை நிலைநாட்டிக்கிட்டே வந்தாங்க ஒழி முழுமை பெறலன்றதுதான் அர்த்தம். இப்ப ஐயா வந்தாரு, முழுமை பெற்றாரு, நம்மளுக்கும் கொடுத்தாரு, நம்மளும் அதை அனுபவிக்கணும். அதை விட்டு நம்ம வந்து அப்ப நம்ம வந்து ஆன்மாக்கு பாவம் ஓட்டோம்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தயையே பெருக்கிக்காம இருந்தா எப்படி நம்ம போய் ஆன்மாக்கு பாவம் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கோம். அப்ப பாவத்திலே இருக்க வேண்டியதா நம்ம? இல்ல பாவம் வேண்டான்னு தானே நினைக்கணும். புண்ணியனா ஆகணும், கண்ணியனா ஆகணும், நம்ம நல்லா உத்தமா அந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கோல்டு லெவல்ஸ் காட்டின உடனே நம்ம சுத்தப்படுத்திக்க பாக்குறோம். சுத்தமா இருக்கிற இடத்துல என்ன ஆயிடும்? சிவம் வருவாரு. அப்படிதான் நான் சுத்தம் அங்கெல்லாம் போனேன். எனக்கு ஆன்மீகம் வேணும், எனக்கு நித்யானந்த ரோகி அங்க சிவம் என்ன பண்ணேன். அந்த நித்யானந்த வார்த்தை நான் அதிகமா சொல்றதோட சிவோ அந்த இதுதான் சொல்றேன். சரிங்களா? சிவ வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்றேன். அதுல கரெக்டா அவரு யாரு கேட்டுச்சோ இல்லையோ அது இதுல வடிவேலோட டைலாக்ஸே இப்போ நிறைய கவர்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு உனக்கு வந்தா அது ரத்தம், எனக்கு வந்து செக்காளி சட்னி அப்படின்றத நீ சொல்ற. அப்போ வழி நீ இம்சன்றது உனக்கு மட்டும்தான்ற மாதிரி இப்போ அந்த வார்த்தை நிறைய ஃபேமஸ் ஆகி இப்போ நம்ம வெளியூர் துறையெல்லாம் பேசிருக்காங்கல்ல. ஏன்பா உங்க நாட்டுக்கு வந்தா அது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அது ரத்தம், இந்த நாடு வந்து பல வருஷமா வந்து தீவிரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கு, அப்போ அது எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் கேட்டதால இப்போ நிறைய பேர் அந்த இதெல்லாம் நடக்குது. நிறைய பேருக்கு வாய்ஸ் கூடுது. வயசு கூட வாய்ஸ் கூடும், ஆனா இன்னும் அதிகமா கூடுச்சுன்னா வாய்ஸ் குறையும்ன்ற மாதிரி சில வார்த்தைகள் இருக்குல்ல. அப்போ நிறைய பேர் வயசாகி போச்சு போல இருக்கு. செய்துட்டு இருக்காரு. அந்த தயை நம்ம உருவாக்கிக்கிட்டே வரும்போது தான் அவர்கிட்ட நம்ம நெருங்குறோம். ஆமா, சில தலைவர்களுக்கு வயசாயிருச்சு, சில தலைவர்கள் இப்போதான் நல்லா வயசு வருது வாய்ஸுக்கு. அந்த மாதிரி அது பல இது மாறின உடனே இப்போ வள்ளலாருக்கு அந்த மாதிரி வாய்ஸ் குறைஞ்சிச்சா ஏறிச்சா? ஆமா, அவர் மாணவர்கள் அதிகமாயிட்டே போறாங்கல்ல, அவருக்காக பேசுறவங்க அதிகமாயிட்டு போறாங்க. அவர் உண்மையை வந்து வெளியில தன்மை மாறாம சொல்றாங்கல்ல. அதனால ஆண்ட கருணை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிற அந்த நடிப்பை எட்டு வந்து காட்டுறது கருணை பெருங்கடலே ஊற்றிடும், அது குறையவே கிடையாதுன்ற மாதிரி பெருங்கடலே அந்த ஓஷனை கரண்ட் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அடியேன் உன்றன் அடைக்கலமை, நீ என்னோட சான்ச்சுரி வந்து நான் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி என் ஜெயில் வாழ்க்கை என்னோட இந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு ரயில் வாழ்க்கை மாதிரி. ரயில் வந்து சில பேர் ரொம்ப பிடிக்கும், அதில் வாழ்க்கை நடத்துறதுக்கு டெம்பரவரியாக நடத்துறதே ரொம்ப இனிமையாக இருக்கணும்னா பெர்மனண்டாக நடத்திங்கன்னா எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால தான் வரைக்கும் ரயிலில் போக சொல்லலை, நான் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இருந்தாலும் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு விரைவு இன்னும் கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நிறைய இது வந்து பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, மினிமமாக இவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணலாம்ல. தரையில் ட்ராவல் பண்ணும்போது, ஆகாயத்தில் ட்ராவல் பண்ணும்போது அது வேறு விட்டுருங்க, சரிங்களா? ஆமாம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம தரையாளுங்க அங்கே ட்ராவல் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஏன்னா டிராஃபிக் வந்து நிறைய ஜாம் ஆகிட்டு இருக்கு.
சாலைக்கு வந்து வள்ளலார் ஏன் அமைக்க சொல்கிறாருன்னா நிறைய பேரை வந்து நம்ம கடக்கணும் அப்படிதானே. நிறைய பேரை வந்து நம்ம இதில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா இந்த சாலைகளில் எந்த அளவுக்கு நெட்ரு நம்மளை ஊடுருவணும் அப்படிதானே. ஆனால் இப்படியோ வந்து இந்த யூடியூப்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஊடகம் என்ன பண்ணுது, நம்மளை ஊடுருவ வைக்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்கும் நம்ம செய்திகளை சொல்லி அங்கையில் கனி போல அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவார்ல. ஆமாம், அது அவங்களும் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஊடகம் மட்டும் வந்துருச்சுன்னா எல்லாமே எல்லாம் நல்லதான் பார்த்து பயன்படுத்திக்கிறாங்களா? அதுலயும் போய் பேசி கூறட்டு சொல்லி எதேதோ பண்ணிட்டும் இருக்காங்க. அதையும் பாக்குறவங்களுக்கு இதையும் பாக்குறவங்களுக்கு எதை எடுத்துக்கணும் எதை விடணும் எல்லா இடத்துலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அடியேன்னு ஒன்று அடைக்கலைன்ற போது யாரெல்லாம் இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, வள்ளலார் ஃபர்ஸ்ட் ஃபாலோவர், அவரோட அடியை வந்து எங்கே அடைக்கலாம் வந்து சரணாலயம் வந்து எப்படி வச்சு கோல்டன் லெவல்ஸ். இப்போ அதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக மாறும்போதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காயின் ஊற்றாரோம் பழமாக இருக்குது சரிங்களா. பாடும் சிறியே நம்ம பாடு நம்ம வந்து தெரியுன்றது எப்போ தெரியும், நம்மளுக்கு ஏதாவது வந்து கூடலை அப்படின்னா நம்ம பாடுவோம். அப்படி தான் கூடினாலும் பாடுவோம் கூடனாலும் பாடுவோம்ல. அப்போ வந்து எனக்கு நீ குடிக்கிட்ட அதனால நான் பாட ஆரம்பிக்கிறேன். அப்போ சில பேருக்கு கூடாமல் இருக்குது அதனால நான் அதுக்கும் பாடுறேன் சரிங்களா. அப்போ எனக்கு கூடாமல் வந்து சீக்கிரமாக விடுற அதுக்கும் பாடுவேன். அப்படின்ற மாதிரி பல லெவல்ஸ் பாடுறதுக்கு சிறியன்னும் போது இன்னும் வந்து சின்ன லெவல்ஸ் தான் இருக்கு சரிங்களா. எல்லாமே எனக்கு புரிஞ்சு நான் வந்து நல்லா கடவுள் லெவல்ஸுக்கு பாடல சரிங்களா. அப்போ பாடும் சிறியன் பாட்டு அனைத்தையும் பழிக்க கருணை பாலித்து. அப்போது கருணை பாலிச்சிட்டாருன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் பழிக்க அப்படின்றது. அப்போ பழிக்கணும்னா என்ன அர்த்தம், சிறியன் வந்து எதை பற்றி பாடுவாருன்னா நான் வந்து இன்னும் பெரியாள் ஆகணும் இன்னும் பெரியாள் ஆகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அத்தனை. நீங்கள் அடிபட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாவுக்கும் நோவுக்கும் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நல்ல சுகமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாழ்கிற பழிக்க அனைத்தும் பழிக்க நீங்கள் தெரியும் அந்த மாதிரி தான் ஆசைப்படணும். என்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கும், எனக்கு சாவு குறிக்கிறனால எனக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேட்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்குற ஆள் கிடையாது இல்லை அவர். அப்படி தானே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லது கேட்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக கேட்கணும் சரிங்களா. அப்போது கருணை வந்து அது பாலித்து கொடுக்குது உங்களுக்கு. நீங்கள் அதனால தான் நல்லா கேட்க ஆரம்பிங்க. கடவுள் உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல இது கொடுப்பாரு, வேல்யூ கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. கோடு மன பேய் குரங்காட்டம் குலைத்தே சீற்ற கூற்று ஒழித்து நீடும் உலகில் அழியாத நிலைமேல் என்னை வைத்து என்னுள்ளத்தே ஆடும் கருணை பெருவாழ்வே அடியேன் ஒன்று அடைக்கலவே அப்படின்ற மாதிரி. கோடுமான அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு எந்த கோடுன்னு? இப்போ கோடு எப்படி இருக்கணும், கோடல் மாடல் இல்லாமல் இருக்கணும்ல. அதான சிக்கல். நீங்க என்ன கரெக்டான ஒரு இதில். பட் இவரோட கோடு எப்படின்னா மனப்பேய் சரிங்களா. என் மனம் வந்து ஒரே அந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று பிடிச்சிருச்சு. பேய் மாதிரி தான் நான் வாழணும் கடைசி வரைக்கும். நான்வெஜ்ஜு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த புலிக்கொலை தொழிலை புரிஞ்சுக்கிட்டு குடுங்கோலாகவே நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். குரங்கு ஆட்டம் சரிங்களா. பிரான்ச்சில் வந்து உருண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இங்கேயும் தாவிக்கின்னு அது பண்ண தப்பு கிடையாது இது பண்ண தப்பு கிடையாதுன்னு தப்பாட்டம் அப்படின்னு நல்லா சொல்லுவார் சரிங்களா. அந்த மாதிரி போடுறவங்க குலைத்தே சீற்று அது வந்து குலைச்சி விட்டார். நிலை குலைக்கிறன்றவங்கல்ல. என் மனசு வந்து கடினத்தன்மை பண்ணணும்னு இருந்த மனசை குலைச்சி விட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த வேலையும் நம்ம கடினமா அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுத்தே பழகிட்டோம்னா அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குறிக்கிறது கடவுள் சரிங்களா. இதுக்கு முன்னாடி அதை பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு இதே கரெக்ட். இது இந்த அளவுக்கு ஏதாவது எல்லாம் புரிஞ்சு வந்துட்டீங்களா? இப்போ நாடு திருத்தி இது பண்ணி எல்லாம் வந்துட்டீங்க. இப்போ பாவம் தேவையில்லை. இப்போ வந்துருங்க அழகா வந்து இசையெல்லாம் விட்டுட்டு. அதெல்லாம் டார்வின் கேள்வி பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த முதுகெலும்பு அடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எதுக்கு நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சமுதாய மக்களை அவனை வந்து வீக்கெண்டாக இது பண்ணி விடுறதுக்கு அதை அந்த இதை அந்த கல்லை தூக்கி நட்டு வைக்கிறதுக்காக சரிங்களா.
ஸோ மைல்ஸ்டோன் அப்படி தான் வந்து நம்மளுக்கு அமையுது. ஸோ இது மாதிரி பண்ணிட்டோன்னா குலைத்து அது எப்போ அந்த குரங்காட்டம் குழஞ்சிருச்சோ சீற்ற கூற்று கடவுள் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சு சீற்ற கூற்றை வச்சு விட்டாரு. அப்படிதானே? சீற்று கூற்று வேலைக்கு வந்து வச்சு விட்டதால அவர் வந்து எந்த வித இதுவும் கேட்கவும் மாட்டார், உங்களை சாவடிக்கவும் விட மாட்டார். சரிங்களா? சீற்றம் அடைஞ்சவர் அவர். அந்த அதை ஒழிக்க முடியுமா உங்களால்? அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா இருக்குது. கூற்று ஒழித்து அந்த ப்ரோக்ராமே வந்து காண போயிடும். அந்த அந்த சாஃப்ட்வேர் நம்ம கிட்டே இருக்குதுன்ற மாதிரி நீடும் உலகில் அழியாத நிலைமையில் வள்ளலார் அந்த மாதிரி அடைஞ்சிருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாருன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டமே வந்து அடுத்த 100 ஆண்டுல வர வச்சுட்டார். சரிங்களா? அடுத்தவங்களாம் அடுத்த லெவல்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதால அந்த கோடிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம மேலே இன்னொருத்தர் போர் புரியிறான்னா அந்த சீக்ரெட் கோடெலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை அழிகிற இடத்துல வந்து நம்ம வந்து மீட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி கூற்றை ஒழிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீடும் உலகில். ஸோ இது மாதிரி உலகில் வந்து அழிஞ்சிரும்னு பயமுறுத்தினாலும் கடவுள் வந்து அந்த நிலைத்தன்மை வச்சிருக்காரு. அழியாத நிலைமை என்னை வைத்து. அது உதாரணத்துக்கு அந்த வடலூரும் பார்த்தீங்கன்னா பல கொரோனா கீரெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு அந்த பல இதெல்லாம் தாண்டி இருக்குல்ல. அணு ஆயுத போர்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்திருந்தாலும் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன ஆகிடுது, இன்னும் ஆகாத மாதிரி இருக்காங்கல்ல. ஏன்னா அவ்வளோ புண்ணியம். சரிங்களா? ஸோ அழியாத நிலைமை என்னை வைத்து என் உள்ளத்தை அந்த உலகம் வந்து அவர் சிஸ்டம் வெளியும் நல்லா இருக்கு. அந்த ஒளியும் வந்து எந்த அளவு ஆகுதுன்னா ஆடும் கருணை. அந்த கடவுளோட அந்த ஆடம் இருக்குல்ல, அந்த ஒளிய அந்த ஆட்டம், அந்த ஆட்டமும் இவரோட ஆட்டமும் ஒன்னாயிடுச்சு. சரிங்களா? பெருவாழ்வு வாழ்வு வந்து இப்படி எனக்கு சின்ன வாழ்வு அற்ப வாழ்வே கிடையாது, அற்புத வாழ்வுன்ற மாதிரி பெருவாழ்வு அடியேன் ஒன்று அடைக்கலமே. அதனால தான் இந்த வீடியோஸும் அனலிஸும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெருவாழ்வு நீங்கள் வந்து இது பண்ணலாம், வாழக்கூடிய தன்மை வரும். அப்படிதானே? ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் வேறு பண்ண சொல்கிறார் வள்ளலார். ஸோ புல்லும் கலப்ப புணர்முலை யார் புணர்ப்பும் பொருளும் பூமியும் என் தொல்லும் உலக பேராசை உவரி கடத்தி எனது மன கல்லும் கனிய கரை வித்து கருணை அமுதன் கழித்தளித்தே அள்ளும் பகலும் எனதுலத்தே அமர்ந்தோய் யான் உன் அடைக்கலமே. அந்த சரணாலயத்துக்கு எப்படி வராது ஒரு பசங்க சொல்றது பாருங்க. புல்லும் கலப்ப புணர்முலையார் புணர்ப்பும் பொருளும். சரிங்களா? புல்லும் கலப்பு பண்ணும் போது புல்லொழுக்கங்களை ஃபாலோ பண்றது இல்லை. புணர்முலையார் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? இந்த உலகத்துல உள்ள போகல அந்த இதுல கலந்துட்டு இருக்கிறவங்க புணர்ப்பும் பொருளும். அந்த பொருள் அந்த இது சுகம் தான் எனக்கு முக்கியம். சரிங்களா? இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சிருந்தாலே எனக்கு போதும், இந்த பில்டிங்ஸை கட்டி வச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி பூமியும் என்ன அந்த மனைகளை வாங்கி வச்சிருந்தாலே எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி என் தொல்லும். அப்போ நான் என்ன சேமிப்பு வச்சுருக்கணும் அது எல்லாமே அதெல்லாம் நல்லா கட்டி ஆளணும். பணத்தை புதைக்க முடியாது, எரிச்சிருவேன். ஆனால் பணத்தை வந்து நான் இது நல்லா சேமித்து அந்த இது மாதிரி நல்லா யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி நல்லா புதைச்சி வச்சுருக்கிற மாதிரி உலக பேராசை உபரி கடத்தி எல்லாத்தையும் வந்து புட்டிங் கேடாசின்ற மாதிரி உபரி கடத்தி எனது மயக்க கல்லும். அப்போ நான் மயங்கி கிடந்த அந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீக்கி விட்டு கடத்தி விட்டு, அப்போ கடத்திடும் போது கனெக்டிவிட்டி ஒரு லெவல்ஸ் இருந்தால் இன்னொரு லெவலில் கனெக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தடுத்து நிற்கல. சரிங்களா? சூப்பர் கனெக்ஷனில் அதெல்லாம் எல்லாமே கடந்து வந்துடுது. அதனால தான் நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டை மாற்றினா சூப்பர் கான்ட்ராக்ட் வரும். சரிங்களா? பேராசை அந்த உபரி கடத்தி எனது மனக்கல்லும். அப்போ கல் மாதிரி இருக்குது, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. சரிங்களா? கரண்ட்டு பாஸ் ஆகாமல் உங்களுக்கு என்ன. ஆனால் அந்த கல்லே வந்து ஒழுங்கான அரைச்சி அதை வந்து சுத்தப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சூப்பர் கனெக்டிவாக மாற்றி விட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து இது பண்ண முடியும். அதே சூப்பர் கனெக்டிவாக பண்ணிங்கன்னா செமி கண்டக்ஷனுக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா சூப்பர் கண்டக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டானிக்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஃபோனானிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த ஃபீல்டெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ கணக்கு ஆகும்போது உபரி கடத்தி எனது மனக்கல்லும் கனிய. அப்போ கணிச்சு ஃப்ரூஷன் ஃபோர்ஸு ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. எருமை மாதிரி இல்லாமல் நல்லா பெருமையான வாழ்க்கை.
சரிங்களா? அந்த வாழ்க்கை கிடைக்கும் போது கனியை விற்று ஃப்ரூட்டாக இருக்கும்போது, அப்போ கரை வித்துனும் போது அறிவும் கரைஞ்சிருமே அப்படின்னு நீங்கள் நான் எண்ணலாம். அவங்கள மாதிரி தானே நீங்கள், அவங்களுக்கும் இப்போ கனியாக தானே ஆகிருப்பாங்க, நீனும் கனி தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கனி கிடையாது, அது சனின்ற மாதிரி. சரிங்களா? அவங்க பணி முடிஞ்சவொடனே அவங்க திருப்பியும் அது வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அது அந்த துணியை வந்து கைடணுன்றதால இவர் வந்து வேற மாற்றிட்டார். உபரி கடத்தி அந்த மன இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மனசை வந்து மாற்றி விட்டது. ஏன்னா சிறுச்சுபாய் வந்துச்சு இல்லை, சிச்சுபான் அது அந்த மருந்து வந்து கலந்தவொடனே கரை வித்து கருணை அமுதம். சரிங்களா? அமுதம்ன்றது மருந்தாகவும் வேலை செய்யும், உங்களுக்கு வந்து விருந்தாகவும் வேலை செய்யும், எல்லாமே பொருந்து. சரிங்களா? அப்போது கழித்தளித்தே அது வந்து மருந்து ஷேர் பண்ணிக்கும் போது கடவுளுக்கு கழிப்பு ஏற்படுது. சரிங்களா? நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், இவன் வந்து எதையும் பண்ணிட மாட்டான், கெடுத்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி, எல்லாரும் நல்லதாக நடக்கும் இனிமேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கழிப்பு வேற ஏற்படுது கடவுளுக்கு. சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், கடவுளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் உண்டுன்னு. சரிங்களா? கழித்தளித்து அல்லும் பகலும் போது என்ன சொல்லுங்க, அல்லா. சரிங்களா? அந்த லெவல்ஸாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல, பகலும் போது எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸும் எனது உள்ளத்தே. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு அவர், சகோதரத்தன்மை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விடணும் அப்படின்ற ஒரு சமரச சுத்த சிவ சன்மார்க்க இது வேண்டார். அந்த லெவல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தவொடனே அமர்ந்தோய், அதை எடுத்துகிட்டு வந்தவர் யார், அருட்பெருஞ்சோதி. சரிங்களா? அமர்ந்தோய் யான் உன் அடைக்கலமே, நானும் வந்து அதை நல்ல இது பண்ணுவேன், பேணி பாதுகாத்து எல்லாருக்கும் வந்து அந்த சகோதரத்தன்மை வந்து பரப்புவேன்ற மாதிரி சொல்லி முடியுது. கரெக்டு தானே? ஸோ ஏதாவது சொல்லணுமா? அவ்வளோதானே. ஆமாம், சகோதரத்துவம் அப்படிதான் வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. சும்மா கும்ப கூடி சும்மா நம்ம வச்சு ஆடு மாடு மாதிரி அந்த ஒன்று பின்னாடி ஒன்று போய் பாதாளத்தில் அந்த இதில் பள்ளத்தில் விழுந்தா எல்லாம் பின்னாடியே போய் பள்ளத்தில் விழாமல் எதை தவிர்க்கணும், எதை ஏற்றுக்கணும், எதை விடணும், எதை நல்ல மும்மரமாக தீவிரப்படுத்தி நம்ம போட்டு சாவடிச்சுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் ஐயா தான் கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இயற்கை சீற்றம் வேற ஏற்படுத்திக்கிட்டு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க வந்து கருணையா இருக்கு ஜீவகருணை பண்ண அந்த ஊரும் சரி, உயிர்களும் சரி, உடம்புகளும் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். கருணைன்றது ரெண்டு அப்படி ஒரு அதே ஒரு மீனிங்னா கூட நம்ம அது இருந்தா இப்ப நல்ல தீவிரப்படுத்தணும். இல்ல, தயை வந்து கிறிஸ்டியன் ப்ராப்பர்ட்டி, கருணை வந்து செமி கிறிஸ்டியன். அப்படின்னா செமின்னும் போது இது கிறிஸ்டலின்டையும் இருக்கும், அமார்ஃபஸாவும் இருக்கும். அமார்ஃபஸ் எப்படி அது தமிழ்ல உருவாவும் கூட இருக்கும், அற்ற நிலைமை கூட இருக்கும், ரெண்டு நிலைமையிலும் இருக்கும். அதான் சொல்றேன், அதை ஓங்க வச்சுக்கிட்டே வரணும், அதை நல்லா பெரும்பாலும் நம்ம அதையே செய்யணுன்றது தான் ஒரு அழகா. அதாவது இன்னொரு மெத்தட்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மசில ஆட்டக்கூடிய உங்க இது வந்து நீங்க மண்டையில யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கையில இருக்க மசில ஆடும்ல, மசில் ஆடும்போது உங்க போனை வந்து ஸ்கெலெட்டல் சிஸ்டம் உங்க உருவை மாத்திக்க முடியும்ல. ஸோ இது வந்து வாலண்டரி ஆக்ஷன். இதே இன்வாலண்டரின்னும் போது பணத்தை எரிக்கும் போது அது ஆடுற மாதிரி இருக்கும்ல அந்த சடலம். ஸோ அது வந்து இன்வாலண்டரி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து கருணை. அப்படி தானே? வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் ரெண்டுமே இருக்கும். சொல்லுங்க. அதான் சொல்றேன், அதை தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம விசாரணைதான் வந்து நல்லா தெளிவுபடுத்தி முன்னுக்கு போய் நல்லா கடவுளுடைய இதில் நிழலில் நம்ம நிற்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அவரோட இது கிடைக்கும், சேரக்கூடிய அந்த நன்மை, அந்த பலன் கிடைக்கும். ஒழிய ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு நேரம் தவறாமல் கோயிலுக்கு ஓடு, சர்ச்சுக்கு ஓடு, மசூதிக்கு ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம் போகாது. எதையும் நம்ம சாதிக்கணும். அதான் சொல்லதான் வளராது. அந்த பில்டிங் ஆசை, அந்த பொருள் ஆசை, அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், புனர்முலைய அணிந்தாருல்ல, அவர் வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறான வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. அப்படி சாதாரண சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான்ப்பா, இந்த மாதிரி செய்யணும். அதை வந்து நல்ல அறிவுபூர்வமாக நல்ல ஞானத்தை ஓங்க வச்சுக்கணும். அறிவுன்னா குறுக்கு இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் செய்துட்டு இருக்கக்கூடாது. சும்மா இப்போ விஞ்ஞான அறிவெல்லாம் கூட ஒரு அறிவு தான், ஆனால் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அதெல்லாம் பின்தாங்கிடுது. இப்போ எந்த லெவலில் உங்கள் ஆசை வந்துச்சுன்னா அடுத்து மிருகத்தோட இது மூளைகள்லேருந்து கூட அவங்க வந்து ஞானம்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு அளவுக்கு இந்த அறிவை தான் ஒரு அளவுக்கு எப்படியோ சுற்றி வளைச்சி பேசி எல்லாம் போகிறாங்க. ஒழிய முழு ஞானம் பெறலை.
ஏதோ அரைக்குறையா ஏதோ போகிறாங்க நிற்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணி மாயையிலேயே தான் மாட்டி மாட்டி நிற்கிறவங்களையும் நம்ம தூய்மைக்கிட்ட போய் சேர்றதுக்கு நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டாதான். அது தூய்மைப்படுத்திக்கலன்னா ஒன்றும் வேலைக்கு தூய்மை நம்மளால பண்ண முடியாது. நம்ம யாரால யூஸ் பண்ண முடியும்னா சிவத்தை வச்சுக்கிட்டு நம்ம தவத்தை வந்து நம்மளாலே முடியாதுதான். அதுக்கு தான் நம்ம கடவுள் வழிபாடு வேணும்னு சொல்றாரு அவரு. நம்ம வந்து அதுதான் வழிபாடு என்னது, கடவுள் வழிபாடு வழின்றது உங்களுக்கு ஞானமா இருக்கும். அதேதான் சுத்த சிவ சன்மார்க்கம் தான் வந்து இனிமே சொல்றது. கடவுள் வழி அப்படின்னா வழிபாடுனாலே நல்வழியை தேர்ந்தெடுத்து நம்ம அதுல பிரயாணிக்கணும். அப்போ அந்த சாதுவை நம்ம ஆகிட்டோம் எப்பயும் நல்லது பண்ணணும்னா ஒத்தி வச்சுட்டு நம்ம வந்து எல்லாமே சரியாயிட்டோம், நம்ம சரி பண்ணிக்கலாம்னா எப்படி முடியும்? அதுதான் அதுக்கு வழியே. நம்ம அதை தான் நம்ம பிரதானமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை நம்ம கடவுளை வந்து சேரணும். அதுதான் அப்போ தான் அவர் நம்மள்கிட்ட கலப்பாருன்றது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதில் ஊறணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த சீசன் அப்புறம் ஆகணும். சரிப்பா, சரி சிட்டு